ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னா ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது வந்து ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 21 ஃபுல் சாங் ரிலீஸ் ஆகுது. ஆண்டனி வர்கீஸோட 7 ஸ்டார் பாய்ஸ் அப்படிங்கிற படம் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 96 படத்துல நடிச்ச கௌரி கிசான் அவங்க ஹீரோயினா நடிக்கிற தாரகை அப்படிங்கிற படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. சுகாஸ் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா மண்டாடி படத்துல இருந்து ஸ்பெஷல் விசேஷ் போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் படமான ஒன்ஸ் மோர் படத்துடைய ஃபுல் ஆடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அனில் ரவிபுடி, வெங்கடேஷ், கல்யாண்ராம் இவங்க சேர்ந்து பண்ற படத்துக்கு ஜனவரி 12 விடுதலை அப்படி போன படத்துக்கு வச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு ஜனவரி 12 படம் ரிலீஸ் ஆகுது. அதனால ஜனவரி 12 ரிலீஸுங்கிறதே ஒரு டைட்டிலா வச்சு அதுக்கு ஒரு புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் அவருடைய இம்மார்டல் அந்த படம் வந்து சென்சார் ஆயிருச்சு, யூஏ வந்திருக்கு. செப்டம்பர் 4 படம் ரிலீஸ். கிருஷ்ணாவோட 25வது படம் மர்டர் இன் டவுன் அந்த படத்துடைய டப்பிங் கம்ப்ளீட் ஆகிட்டதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கவின் நயன்தாரா நடிக்கிற ஹாய் படம் அதோட ட்ரெய்லர் வந்து நாளை மாலை 6:30க்கு ரிலீஸ் ஆகுது. ஹலோ மிஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு வந்த அபிஷியல் அப்டேட். இந்த வார ஓடிடி ரிலீஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஜனநாயகன் ஹாய் ஜனநாயகன் இது ஏதோ தப்பா நடக்குது, நான் அப்புறமேட்டு சொல்றேன் என்னென்ன ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓடிடியில் அப்படின்னா இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அப்புறமேட்டு வந்து கூசே முனுசாமி வீரப்பன் அதோட சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. தீக்குறள் சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. விலங்கு 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. தடயம் 2, ஆனந்த காலம் ஏஐ சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. அக்டோபஸ் சீரீஸ், ரேகை 2, சட்டமும் நீதியும் 2 இது ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான் இந்த வார ஓடிடி அண்ட் இந்த வார இன்றைய அப்டேட்ஸ். ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் அப்டேட்ல கேட்டுச்சா? கேட்டுச்சு ப்ரோ. ரைட், ஓகே. ஜெயிலர் 2 அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வந்துருச்சு, எப்படி இருந்தது? வேட்டையன் சாங் மாதிரியே இருக்கு ப்ரோ. சேத்தன் வந்தல்லோ அந்த பாட்டு மாதிரியா? எனக்கு ப்ரோமோ பெருசா இந்த கிளிக் ஆகிற மாதிரி இல்லை. ஃபுல் சாங் வரட்டும், ஃபுல் கிளிக் ஆக முடியும். ஓகே, நம்ம சொன்ன பூர்ணா இருந்தாங்களா? அவங்க வேணா கிளிக்கா இருந்தாங்க. முன்னாடியோட வயசு கம்மியான மாதிரில இருக்கிறாங்க. சாங் ஸ்டெப்பே நல்லா இருக்குல்ல? ஆமா, அந்த மகேஷ் பாபு பாட்டுல விட இதுல ரொம்ப ஏஜ் கம்மியா தெரியுது. மகேஷ் பாபு பாட்டுல ரொம்ப ஏஜ் தான் தெரியும், இதுல கொஞ்சம் என்ன ரொம்ப எங்க தெரியுறாங்க. லுக்காவும் சூப்பரா இருந்துச்சு, ஸ்டெப்புமே சூப்பரா இருந்துச்சு, அந்த ஸ்டார்டிங்கே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு சாங் மட்டும் வந்து இந்த சிம்பு படம் சாங் மாதிரியே இருந்துச்சு. பத்தலை படத்துல ஏதோ ஒரு பாட்டு ஒன்று வரும், அதே டோன்ல அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு டியூனு. நாளைக்கு வருதா ப்ரோ பாட்டு? 21 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஓகே ப்ரோ. மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சாங்கு. இந்த வார படங்கள் எது பாக்குறீங்க, அதுன்னு ஐடியால இருக்கீங்க? கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. இந்த நோரா சாங் சொன்னாங்களா ப்ரோ, அது இது இல்லையா? அது இந்த சாங் கிடையாது. அப்போ சொன்னேன், இந்த படத்துல வந்து 2 சாங் இருக்கு. ஒரு சாங் இது. 2 சாங்கா? ஆமா ஆமா ஆமா. மோகன்லால் வருவாருன்னு சொல்றாங்க. இந்த பாட்டுக்கு தெரியல, ஊர்ஜிதமா தெரியல. அதுதான் நீங்க சொன்னீங்க சர்ப்ரைஸா? அதுவும் இருக்கு, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, அது சொல்ல முடியாது. ப்ரோ எத்தனை சர்ப்ரைஸ் தான் இருக்கு ஒரு பாட்டுல? இந்த பாட்டுல மோகன்லால் வருவாருங்கிறாங்க. ஓகேவா, அது வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து ரஜினி கேரளா நடக்கிற சாங்கா இருந்தா கேரளா சாங்கு, அப்படியே மோகன்லால் வந்தாருன்னா நல்லா சூப்பரா இருக்கும். இந்த ஒரு டான்ஸ் நம்பரா ரஜினி ஒரு சைடு, பூர்ணா ஒரு சைடு, மோகன்லால் ஒரு சைடு அப்படி போட்டு வரல
பாட்டு ஒரு குதூகலமா இருக்கும். பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் எல்லாமே அடக்கி வாசிக்கான ஐடியா இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா ஜெயிலருங்கிறதே ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஓவர் ஹைப் பண்ணி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே கொஞ்சம் இந்த ப்ரோமோலாம் விடாம நேத்தே வந்து திடீர்னு அப்டேட், சிங்கிள் அப்டேட், இன்னைக்கு வந்து சாங் விட்டாங்க ப்ரோமோ. எதுவுமே சொல்லாம விடுறாங்க. பார்ப்போம். கேக்குது. கேக்குது சொல்லுங்க. இல்ல டிஎல் ஆக்டிவ் இல்ல, என்ன சனாக்கு ரிப்ளை போடுற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. சாயோட சாங் நியாயம்தான். நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு அதான் தோணுச்சு. அதாவது எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. சொல்லி இல்ல தெளிவா ஆர்டர் பண்ணி சொல்றேன். மன்னாரு அப்படின்னு ஒரு சாங் ஒண்ணு சந்தோஷ் நாராயணன் கானா பாடகரோட சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டிருப்பாரு போல இருக்கு. என்ன ரீல் அப்படின்னா, இது மாதிரி என்ன பண்ண போறோம்னு அந்த கானா பாடகர் கேட்க, நம்ம வந்து அன்பிளக்டு பண்ண போறோம் அப்படிங்கிற. அன்பிளக்டுன்னா என்ன, ஹிட் ஆகாத பாட்டை ஹிட் ஆகிற மாதிரி காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி அந்த வேடி கொஞ்சம் சொன்னாரு. சாங் ஹிட் ஆனதா நம்ப வைக்கிறது அப்படின்னாரு. ஓகேவா, சாங் ஹிட் ஆயிடுச்சு நம்ப வைக்கிறது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங்கை பாடி இருந்தாரு. நானே அதை கோட் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா கானா முத்து வந்து அவர் வச்சுக்கிட்டு இவர் வந்து, ஏன்னா இப்ப அன்பிளக்டு இப்போ அதிகமா பண்றது சாயா பேங்கர் மட்டும்தான். அன்பிளக்டுனாலே சாயா பேங்கர்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, முன்னாடி ஒரு காலத்துல அனிருத் வந்த புதுசாக அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அனிருத் அதிகமா பண்றதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா சாயா பேங்கர் தான் பண்றாரு. அப்ப சாயா பேங்கரை குத்தி நம்ம ஒரு வீடியோ போடுவோங்கிற மாதிரி போட்டாரு. எனக்கு அதனால நானும் கோட் பண்ணி சாம்சிஎஸ் இந்த வேலையை தான் பண்ணாரு. விஜய் ஆண்டனியா சமீபத்தில் யாரை பண்ணல, விஷ்ணு விஷால் பண்ணாரு. எனக்கு கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அப்படி ஒரு கிடைக்கல அப்படிங்கிறது, அடுத்தவங்களை தாக்குறதுங்கிறது அப்படிதான் இருக்கும். சாம்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவார் அனிருத்தை. ஒவ்வொரு தடையும் அவர் பிஆர் பண்றாரு, அதனாலதான் சாங்ஸ் ஹிட் ஆகுது. பிஆர் பண்ண ஏன் சாங்ஸும் 100 மில்லியன் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப கிட்டத்தட்ட சந்தோஷ் நாராயணன் எல்லா உயரத்துக்கும் போயிட்டாரு. இருந்தும் சந்தோஷ் நாராயணன் ஒரு சின்ன வளர்ற பையனை பார்த்து அடிக்கணுமா அப்படிங்கறத நானும் கேட்டிருந்தேன். அதோட ஒரு கண்டினியூவா பாக்குறது என்னன்னா, இவர் வந்து சாயப்பட்ட ரிலீஸுக்கு முன்னாடி அன்பிளக்டு பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி வம்படியா கேட்டுக்காரு. சின்ன பையனை போய் நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் வந்து அதை பண்ணாதானே பண்ணியிருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன், அதை ஏன் தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு அதை ஒன்னே ஒண்ணு தோணுச்சு, பண்ணாதான் பண்ணியிருந்தாருன்னா இப்ப நாங்க அவரை கிண்டல் பண்ணி போட்டிருக்கிறது பண்ணுதானே. இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன்ல, அது கூட பண்ணுதானே. ஆனா அதுக்கு பண்ணுக்கு அஃபண்ட் ஆயிருக்கிறாரு. அப்ப எனக்கு புரியவே இல்லை, என்னதான் இது, அவரு பண்ணா பண்ணு, நம்ம பண்ணா பண்ணு இல்லை, நம்ம பண்ணா வந்து அவர் மேல கோவத்தை கொட்டுறோமோ அப்படின்னு கேட்கிறாரு. அதான் போய் இந்த வம்பே வேணாம் சொல்லி அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணியாச்சு. ஆனா இதுதான் நடந்தது. இப்ப இந்த ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல. ஓகே ஓகே, சரி நீங்களே சொல்லுங்க, சந்தோஷ் நாராயணன் பண்ணா தப்பா இல்ல, அதெல்லாம் தப்புன்னு ரைட்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்ல ஃபன்னா எடுத்துக்கிட்டாலும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்றதையும் ஃபன்னா தான் எடுத்துக்கணும். அவரை எதனா அஃபன் பண்ணி பேசினாலும் அது ஃபன்னா தான் அவரும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் நானும் சொன்னேன். இப்ப எனக்கு வந்து நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அந்த ட்வீட்டை போட்ட உடனே என்ன பண்ணாரு, எல்லாரும் இது எல்லாம் திட்டுறாங்க இந்த பாட்டு போட்டதுக்கு. நான் தப்பா எதுவும் பண்ணிருக்கேன்னா? தப்பா எதுவும் பண்ணல. இல்ல எல்லாரும் என்ன திட்டுறாங்கன்னா எல்லாரும் என்ன வந்து டார்கெட் பண்ணி திட்டுறாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. அதாவது நீங்க இன்னொருத்தர ஃபன் பண்றீங்க அப்படின்னா, உங்களை எல்லாரும் திட்டுறாங்க ஏன் பாக்குறீங்க? எல்லாரும் உங்களை வச்சு ஃபன் பண்றாங்கன்னு தானே பாக்கணும். அப்ப நீங்க இன்னொருத்தர திட்டல ஃபன் பண்றீங்க அப்படின்னா, எல்லாரும் உங்களை வச்சு ஃபன் தானே பண்றாங்க. அது தப்பு கிடையாது இல்ல. என்னவோ போங்க. எல்லாரும் அதாவது தனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா என்னது அதுங்க, தனக்கு வந்தா அதுதான். சரி சுகன், நான் இன்னைக்கு உங்களுக்கு முதராத்திரியா? வாழ்த்துக்கள். முதராத்திரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு பாருங்க. இல்ல எல்லாரும் முதராத்திரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இவர் எப்படி அதை கூச்சம் இல்லாம ஷேர் பண்ண போறாரு அப்படிங்கறத தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாரு. அது தப்பா எடுத்துக்கிட்டாலும் தப்பா போயிடும். அதனால இல்ல போனவர் என்ன இந்த பக்கம் வந்திருக்காரு, அவர் ட்ரிப்புக்கு இல்லங்க. எனக்கு கேள்விக்குறின்னு சொன்னோன்னு தப்பா போச்சு. கேள்விக்குறின்னு சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமோ? ஆச்சரியக்குறி அதுவும் சொல்ல முடியாது. சரி வேற என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போனா எங்க போனாலும் அது அதுலயே கேள்விக்குறிதான், தப்பாவே இல்ல, கேள்விக்குறின்னு வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்களா? ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, ஓகேவா? இல்ல அரைகுறையா சாட்டிஸ்ஃபைடு ஆனாலும் சொன்னாலும் பிரச்சனை. இப்ப நீங்க இதை என்ன சொல்லுவீங்க இந்த வார்த்தைக்கு?
இல்ல நான் ரிவ்யூலயே போட்டேன் தலைவா. படமா வந்து என்னன்னா அது சூப்பரா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து என்னன்னா கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தது. பட் க்ளோசிங் சூப்பரா வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஆஸ் யூஷுவல் ஒரு இந்த மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம்ல வந்து எப்படி முடிப்பாங்களோ அந்த மாதிரி கலகலன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா அது என்டர்டெய்னிங்கா தான் இருந்துச்சு த்ரூ அவுட். இந்த இடத்துலயுமே பெருசா என்னடா படம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கல. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான படம். படத்தை தானே எல்லாருமே சொன்னீங்க. தலைவா படம் தான் தலைவா. இல்ல நீங்க சாட்டிஸ்ஃபைட் அண்ணன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு சுகன் ப்ரோ. வேற இல்ல இல்ல நானாச்சு இன்னைக்கு நானாச்சு. அவர் சொன்னது முதராத்திரிங்கிறாரு, அப்புறம் சாட்டிஸ்ஃபைடுங்கிறாரு, அப்புறமேட்டுக்கு லாஸ்டா கலகலன்னு முடிஞ்சுங்கிறாரு. பாவம் நான் அதுல அப்படி இப்படி பேட்ஸ்மேன் போனாலும் இல்ல இல்ல அவர் என் சொன்னது முதராத்திரி எனக்கு புரியல. இங்க பாருங்க. செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் வேற இங்க போயிருக்காரு. பாருங்க உங்களோட முதராத்திரிலாம் நீங்க அடுத்தடுத்து சொல்லதான் போறீங்க. அப்ப நான் கேட்டுக்கிறேன். சரி ரைட் ஓகே. அப்ப நம்ம வந்து 21ஆம் தேதியா நமக்கு? சரி ரைட் தலைவா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு ரீசன் நான் சொல்றேன் தலைவா. இதுல வந்து நிறைய பாக்யராஜோட டச் இருக்கு. அது எனக்கே ரொம்ப இம்ப்ரெசிவா இல்ல இருந்துச்சு. நான் நிறைய போய் பேர் டேரக்டர் போட்டிருந்தீங்க, கேட்டேன். உங்க டைம்ல எல்லாம் பார்த்தேன். கார்த்திக் ரவி இருக்காருல்ல, அவரும் போட்டிருந்தாரு. இப்போ அவரை பாக்கியராஜ் ஃபேன் அவர் என் பக்கத்துல தான் பார்த்தாரு. போட்டு இந்த படம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருந்துச்சு. இப்போ பாக்கியராஜ் படங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் அப்படின்னாலும் அது ஒரு காலகட்டம் தானே. அந்த காலகட்டத்துக்கு இந்த காலத்துக்கு செட் ஆகுமா? பாக்கியராஜுக்கு கதை மாதிரி இருக்கு, பாக்கியராஜ் படம் மாதிரி இருக்கு, அதை மாதிரி அமௌண்ட்ஸ் இல்லை அதை மாதிரி மற்ற யாராவது மிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது 2026க்கு செட் ஆகுமா? ஏன்னா அவர் டியூடு படத்துக்கே சில விஷயங்கள் ஆப்போசிட்டா சொல்லியிருந்தாருல, பல விஷயங்கள். ஏன்னா இப்போ டியூடுங்கிறது 2025க்கு வந்த படமா, அது வேற கன்ஃபியூஸ் ஆகுது அப்பப்போ வருஷம் வேற. சரி ரைட் 2025 படம். இப்போ அவரோட இது வந்து இப்போ ரைட்டிங் செட் ஆகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு அதே மாதிரி இருக்கீங்க. இப்போ அவரோட அந்த பீரியடுக்கு உள்ள மாதிரி இருக்கா, இல்ல அவர் இப்ப படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா? ஆக்சுவலா இப்ப வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டோரி பாக்யராஜ் எடுத்தாருன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே வில்லேஜ் பேசிக்ஸ்ல எப்படி ஒரு இப்ப நம்ம ஒரு கிராமத்துல இல்ல நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒவ்வொரு சொந்த பந்தத்தையும் நம்ம பாக்குறப்ப அவங்கவுங்களாம் ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு வந்து தோணல. எப்படா அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் இருப்பானுங்க, இல்ல இப்படி கூட ஒரு கேரக்டர் இருப்பானுங்கன்னு ரெண்டு விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அது ரெண்டுமே வந்து என்னன்னா படத்துல வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு நிஜமாவே. அதெல்லாமே ரொம்ப லைவா எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் படம் எடுத்த டேரக்டர் மாதிரி ஃபீல் பண்ணல. நிஜமாவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஓகே எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஒரு மாதிரி கத்துக்கிட்டு அழகா எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்டர்வல்ல போய் பேசுறப்போ அவர் சொன்னாரு, நான் பாக்யராஜ் சார் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன், அதுதான் இந்த படம் எடுக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் வைப்பாரு, அதுவும் சரி. அப்புறம் டேரக்டருக்கு கார்டு ஒரு பிளேஸ்மெண்ட் வைப்பாரு. அது ரெண்டுமே பாக்யராஜ் சார் படங்கள்ல நீங்க பாக்குற மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்டா தான் இருக்கும். எப்படா இந்த இடத்துல ஒரு டைட்டில் கார்டு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி, அதை கரெக்டா வச்சிருப்பாரு ஒரு இடத்துல. த்ரோட் படமும் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபன்னா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க கேரக்டர்ஸ் வைஸ். நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே படம் பிடிக்கும். ஐ மீன் இது ஒரு நல்லாவே இல்லப்பா மொக்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக ஆக ஊகப்பா இதுதான்ப்பா பயங்கரமான பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல படம். நீங்க கண்டிப்பா வந்து என்னன்னா பாக்குறப்ப உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. பரணி இல்லையாண்ணே? பரணி வந்து சஞ்சய் விஸ்வநாத் 27 மந்த் என்ட்டு போவார்ல, அந்த மாதிரி இவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து கேரளாக்கு போயிருக்கிறாரு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் தலைவா சொன்னாங்க. பரணி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பரணி ஸ்பேஸுக்கு வந்து இப்போ நீங்க பேசுனதை கேட்கறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி வந்து சரஸ்வதி சபதத்து படத்துல சிவாஜிக்கு பேச்சு வந்தோடனே அம்மா அப்படின்னு கேட்பாரோ அப்படி சொல்லுவாரோ, அந்த மாதிரி நீங்க சொன்னது அப்படியே தெளிவா என் காதுல கேட்டுச்சு பரணி. முறையா இந்த இத்தனை வருஷத்துல நீங்க பேசுறது தெளிவா அப்படி டக்குன்னு கிளியரா அப்படி கிறிஸ்டல் கிளியரா கேட்கறதுன்னு சொல்லும்ல, புது மைக் அல்டிமேட், கொடுத்த காசுக்கு ஒருத்தர். இல்ல நான் டிராவல்ல இருக்கேன், ஆப்பிள் மைக்ல பேசுறேன், அதனால மேபி கிளியரா கேட்கலாமா இருக்கும். பக்கத்துல ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. பரணி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், எப்பயும் இதே ஹெட்போன்ல பேசுங்க பரணி. இட் வில் பி நைஸ் ஐ திங்க். யா இல்ல புது ஹெட்செட் வாங்கி புது மைக் வாங்கியிருக்கேன், அதுல தான் பேசுவேன். ஓகே உங்க விருப்பம் பரணி. இவர் பாருங்களேன், தெளிவா கேக்குதுன்னு சொன்னா அதுல கூட மாட்டேன், நான் புதுசு வாங்கிட்டேன் அதுல தான் பேசுவேன். சரி ரைட் விடுங்க, கண்டினியூ டு சினிமா அப்டேட் வரும். சரி பிரகாஷ் ப்ரோ, நான் இது மட்டும் கேட்டுக்கிறேன். நான் ஒரு விஷயம் நீ கேள்விப்பட்டேன், உண்மையா மட்டும் சொல்லுங்க. பாக்யராஜ் சார் வந்து நிறைய பேர் இப்படிதான் வரீங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எனக்கு உண்மையான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமே. சரி ஓகே, நான் கேட்கிறேன். ஆக்சுவலா அவர் நிறைய படம் இந்த மாதிரி எடுத்திருக்காருல்ல, ஃபேமிலி படங்கள், குடும்ப சம்பந்தமா இல்லைன்னா வாழ்வியல் சம்பந்தமா படங்கள் நிறைய எடுத்தாலுமே அவருக்கு இந்த ஜானர் எதுவுமே பிடிக்காதான். அவரோட படங்களை அவர் திருப்பி பார்க்க மாட்டாராம். அவர் பார்த்தாருனாலே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் இதுதான் அதிகமா பார்ப்பாராம்.
அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்ற ஆசையும் இருந்துச்சு. ஆனா ஸோ அவுட் அண்ட் அவுட் ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் எடுத்திருக்காரு ஆல்ரெடி. ஒரு கைதியின் டைரி கூட கிரைம் த்ரில்லர். அவரு அதுதான் விடியும் வரை காத்திரு அவர் எழுதுனது, அவரே டேட் பண்ணது, அவரே நடிச்சது. சிகப்பு ரோஜாக்கள் அவரு டைலாக் சிகப்பு ரோஜாக்கள் அவர் வந்து டைலாக் மட்டும்தான், இன்னொருத்தரோட கதை அது. பாக்கி பாரதி ராஜாவோட ஒரே கதை அதுதான். அதுவும் அதுக்கப்புறம் இந்த படமும் அது பேர் என்ன, டிக் 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 கடைசி இல்லங்க, அதுக்கப்புறம் இப்ப கடைசியா ஒரு லேடி படம் அன்னக்கொடியும் கொடி வீரனமா? அட இல்லைங்க, ஐயோ பொம்மலாட்டம். பொம்மலாட்டம், ஓகே ஓகே. பொம்மலாட்டம் அதுவும் இதுவும் மட்டும்தான் அவரோட கதை. ஒரு கைதியின் டைரி அவரோட கதை தானே ப்ரோ? அதுதானே பாக்கியராஜ் கதைங்க. பாரதி ராஜா எழுதின கதை. பாரதி ராஜா எப்பவுமே அடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டரோ செல்வராஜ்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்டையும் இன்னொருத்தர்கிட்டையும் கதை வாங்கிதான் எப்பவுமே படம் பண்ணுவாரு. அவரு கதை எழுதின படம்னா சிகப்பு ரோஜாக்களும் பொம்மலாட்டம் படமும் தான். நான் கொஞ்சம் வன்மத்தை இறக்கணும்னு டைம் கொடுங்க, கொஞ்சம் நாளைக்கு. இறக்குங்க ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்குவோம். இப்ப அப்படியே ஜெயிலர் 2 ப்ரோமோக்கு வாங்க. வேற என்ன அந்த கேளுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பேசுவோம். ஜெயிலர் 2 ப்ரோமோ கேட்டா ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு பயங்கரமான சமயம் தோணுது. விஷால் ப்ரோ நம்ம பாட்டை தான் உருவி இருக்காரு போல. அக்கறையில இக்கரை பச்சை, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, செம பாட்டு. ஆக்சுவலா பூர்ணா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், அவங்களே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. குறிச்சி மடத்தப்பட்டியில திருவிக்ரம் யூஸ் பண்ணிருப்பாரு. வெறும் ஆட்டத்துக்கு மட்டும் சொல்லமே, நடிப்பாவே அவங்க நல்லா நடிப்பாங்கல்ல. மிஷ்கின் மட்டும் தான் ப்ரோ அவங்கள யூஸ் பண்ணுவாரு. விஷால் ப்ரோ தெலுங்குல நிறைய படம் பண்ணிருக்காங்க பாருங்க. படம் பேர் சொல்லுங்க மனிஷ் ப்ரோ. படம் பேர்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாதுங்க. சும்மா வித்தார்த்து கூட அது அவனும் விதார்த்து கொண்டு பண்ணதா இல்லன்னு தெரியல. ஆனா சுந்தரி அதுதாங்க அவனும். அதான் அவனும். இந்த விஜய் சூப்பர்ல கூட அடிக்கடி போடுவாங்களே அந்த படம் தானே? அதே அதுக்கு அர்த்தம் அதேதான். அதுதான் இப்ப விஷால் ப்ரோ கேட்டது அதானே? அதெல்லாம் கேட்கல. நீங்க கேட்டதை சொன்னது அவரு யார், இவர் சொன்னார்ல விஷால் ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு தெலுங்குல யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னார்ல. நீங்க அதுதானே கேட்டீங்க விஷால் ப்ரோ நல்லா யூஸ் பண்ணணும்னு. பிரகாஷ் ப்ரோ ஐயப்பன் ஏதோ ஃபயர் விட்டுருக்காரு 47 போட்டு, ஏதோ அப்டேட் வருதானே? காலையில இருந்து ஒரு கதைன்னு ஓடிட்டு இருக்கு, தாண்டவன் கதையா எடுத்து வச்சு இதான் சூர்யா 47 கதைன்றீங்க, ஒண்ணுமே புரியல போங்க. இந்த படம் தீபாவளி ரிலீஸ் அவ்வளவுதான். இந்த படம் விஸ்வநாதன் ஒரு கிளியர் கிடைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பிரகாஷ் இப்ப நிறைய பெரிய ஸ்டார்ஸ் படம் வரப்ப மாஸ்டருக்கும் இதை பார்த்தேன். மாஸ்டர்லயும் ஃபர்ஸ்ட் டீசர் வரப்ப விஜய்க்கு கண்ணு தெரியாது அப்படின்னாங்க, வேட்டையன்ல ரஜினிக்கு சொன்னாங்க. இந்த கண்ணு தெரியாத ஹீரோல இவங்களுக்கு என்ன அது ஒரு பெட்டிஷ் தெரியல. ஒரு பெட்டிஸ் அதாவது சொல்லுவாங்க, ஒரு பெட்டிஸ் எப்படின்னா இமேஜினேஷன் ஸ்டோரியில ஒரு பெட்டிஸ் நம்ம சொல்றது அப்படியே ரூமர் மாதிரி பண்ணி போட்டு அப்படியே நம்பி சென்சார் போர்டு சொன்னாங்க. அது யூகேல சென்சார் ஆயிடுச்சு. எப்பவுமே இந்த சென்சார் போர்டு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எவனாவது மூவி சிங்கப்பூர்னு ஒரு பேஜ் இருப்பான், வன்மம் பிடிச்ச பேஜ். அவன் இப்படிதான் ஒரு சில நேரம் அப்படியே ஒரிஜினலா ஒட்டுமொத்த கதையும் சொல்லி போட்டுருவான், ஏ டு இஜெட் போட்டுருவான். வெறுப்பாவும் டே அவன் தான் சென்சார் போர்டு சொல்லுவானா, உனக்கு எங்கடா போச்சு அது உன் டைம் லைன்ல போய் ஒரு 25,000 பேர் 30,000 பேர் ஃபாலோ பண்றாங்க, ஒட்டுமொத்த கதையும் எடுத்து போட்டு சொல்றதுல உனக்கு என்ன திருப்தி? இவ்வளவு பெரிய பேஜ் வச்சிருக்க, எல்லாரும் பாக்குறாங்க, உன்னை ஃபாலோ பண்றாங்க, ஒட்டுமொத்த கதையும் சொல்லி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி என்னத்தை சாதிக்க போற? அப்படி இருக்கும். அதாச்சும் நான் என்ன சொல்றேன், சென்சார் ஆனதுக்கு அப்புறம் அப்படி போட்டு சொல்றக்கே திட்டுவேன். அதுலயே நான் சில கதையை நம்ப மாட்டேன். இவங்க என்ன படம் டைட்டில் கூட இல்லைங்க, என்ன டைட்டில் வராத படத்துக்கு கதை எழுதிட்டு இருக்காங்க. டேய் இருங்கடா, அவன் ஃபர்ஸ்ட் டைட்டில் விடட்டும், ஃபர்ஸ்ட் விடட்டும், ரிலீஸ் டேட் விடட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடட்டும், டீசர் விடட்டும், டீசரை பார்த்துட்டு நீ ஒரு கெஸ் பண்ணு, அதுக்கப்புறம் பண்ணு. ஏதோ நீ சொல்ற கெஸ்ஸிங்ல 1-2 மேட்ச் ஆச்சுன்னா 2 மேட்ச் பண்ணி அப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நம்மளும் சேர்ந்து ஹைப் ஆகும். இதுதான் என்ன ஃபர்ஸ்ட்ல கூட ரிலீஸ் பண்ணல, வந்துட்டாங்க கதையை தூக்கிட்டு. இது இப்ப ரெகுலரா பண்றாங்க. நீங்க சொன்ன கதையில இப்ப ஹிந்தில ஒரு படம் இப்ப பிரகாஷ் ப்ரோ அந்த பேஜ் ஸ்பெசிபிக்கா சொன்னனால சொல்றேன். அவன் வலைபேஜ்ல சொல்றதெல்லாம் பஸ்ன்னு மட்டும் ஆட் பண்ணி எல்லா நியூஸையும் போட்டுருப்பான் அந்த மூவி சிங்கப்பூர். அவன் தெரியுங்க, அதனால பார்த்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன். வெறுப்பாயிருச்சு. ஒரு மனுஷன் ஒரு ட்வீட்டாச்சும் ஒன் ட்வீட் போடணுங்க, ஒரு ட்வீட்டாச்சும் போடணுங்க. என்ன சொல்றேன், இப்ப 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் என்ன பண்ணுவாங்க, 40 ட்வீட் போடுவாங்க. 40 ட்வீட்ல ஒரு 5 ட்வீட் 10 ட்வீட் காப்பி பேஸ்ட். நானும் போறேன்னா 10 ட்வீட் காப்பி குரூப்ல போட்டாங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவேன்.
அப்ப அதுலயுமே நம்ம முடிஞ்ச அளவு ஓன் வேட்ஸ்ல போடணும் அப்படிங்கிற போது சில பேர் சொன்னாங்கன்னா செய்வேன். அதுக்கப்புறம் நம்மளால ஒரு நம்ம அங்கிருந்து எடுக்கிறது இங்கிருந்து எடுக்கிறது, அப்ப நம்மளோட கற்பனைகள் வர்றது எல்லாத்தையும் சேர்த்து போடணும். ஒரு மனசு எதுவுமே பண்ணாம அடுத்தவங்க போடுற வீடியோ மட்டுமே எடுத்து வச்சு ஃபுல்லா பொழுதுன்னைக்கும் எடுத்து பண்றதுக்கு அதுக்கு தனி செப்பரேட் பேஜ், அதுக்கு வலைபேஜ்னு டைட்டில் போட்டுக்கோ. எதுக்கு மூவிஸ் சிங்கப்பூர்னு வச்சிருக்க, மூவிஸ் வலைபேஜ்னு போட்டுக்கோ. இது மட்டும் இல்ல 4-5 பேஜ் இப்படிதான் இருக்கு. சும்மா நாச்சுக்கும் அடுத்தவங்க நியூஸை மட்டும் எடுத்து போட்டுட்டு ஓனா போட்ட மாதிரி இதுல வந்து முன்னாடி வர இது கிரெடிட் கொடுக்கறது இல்லை. நம்ம ஆட்கள் சில பேர் இருப்பாங்க அஸ்பர் விபி அப்படின்னு போடுவாங்க. யாருன்னு 4 பேர் அதனாலதான் வீடியோ பார்க்கவே தேவைப்படாதுங்க. ஏன்னா இவங்களே 4 வீடியோ போட்டுருவாங்க. அதாவது ஒரு 4 நியூஸ் இருக்குன்னா 4 நியூஸையும் தூக்கி அஸ்பர் விபி அப்படின்னு போட்டுருவாங்க. நம்ம கிருஷ்ணபுரம் கடைசியா வந்து கிரெடிட் போட்டு விபின்னு போட்டுருவாரு. இல்லைன்னா லக்ஷ்மி வந்து ஏதோ ஒரு கொலாக் மாதிரி பண்ணி போட்டு அக்கார்டிங் டு வலைபேச்சு சோர்சஸ் ஆஃப் வலைபேச்சு அப்படின்னு சொல்லி போட்டுருவாரு. இப்படி ஏதோ ஒரு வகையில் நமக்கு நியூஸ் வந்துடும். வீடியோ பார்க்க தேவையா இருக்காது. இவ்வளவு பேரும் போட்டதுக்கு நம்மளுக்கு அதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணணுமா அப்படிதான் யோசிப்பேன். ஆனா அதையும் மீறி இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே சொந்தமா போடுற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பஸ் பிரேக்கிங்னா முதல்ல பிரேக்கிங் உடைக்கிறவன் தான் அது பிரேக்கிங். அவன் தானே பிரேக்கரு. நீ யாரு? நீ வந்து பிரேக்கர் இல்ல, காப்பியர். ஆனா பிரகாஷ், இந்த வருஷம் நீங்க ரொம்ப எதிர்பார்க்கிற படம் இப்பயே சென்சார் போயிடுச்சான், என்ன அதிசயமா இருக்கு. என்ன படம்? ஆனா இன்னைக்கு விஷால் ப்ரோ அத கூவவே இல்ல வலைபேச்சுல. என்ன படம் திரும்ப சொல்லுங்க. மண்டாடின. சும்மா இருங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு படத்தை போட்டு ஏதாச்சும் டெய்லி ப்ரொமோஷன் பண்ற மாதிரி உட்காந்துட்டு வருவாங்க. இப்ப எனக்கு தெரியல, ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே சென்சார் போன படம் எல்லாம் ஏதாவது இருக்கா? விஷால் ப்ரோ டிமாண்டி காலனி போன மாசமே சென்சார் முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணிடுவாங்க. பேசிங் ஸ்டுடியோஸ் படங்கள் பூராமே 3 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே சென்சார் ஆயிரும். டிமாண்டி காலனியே போன மாசம் சென்சார் ஆயிருச்சு. போன மாசமே காப்பி ரெடி ஆயிடுச்சு. தலைவர் தம்பி தலைமையில் கூட ஒரு தலைவர் டிடிடி கூட வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி வச்சதுனால தான் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே. பேசிங் ஸ்டுடியோஸ் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எப்ப ரிலீஸ் பண்ணாலும் எங்களுக்குமே தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. ஆனா நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். சூர்யா சார் ஃபேன்ஸ் யாரும் கொஞ்சம் வன்மன் நினைச்சுக்கானா, ஜெனினாவே எனக்கு பர்சனலான கருப்பை விட எனக்கு கொஞ்சம் விஸ்வநாதன் சென்ஸ் ஒரு மாதிரி ஜாலியா ஒர்க் ஆச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் அது என்ன ப்ரொமோஷன்னாலே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியலையா, ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஜானர் இது ஒரு சூப்பர் ஜானர்ல ஃபேமிலி அது கரெக்ட். இது வந்து ஃபேமிலி ஜானர். டப்பிங் பண்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறீங்களா டைட்டில். உங்களுக்கு கருப்பு அப்படிங்கிறது நம்மளோட அந்த எப்படின்னா பல வகையில ஒண்ணு நமக்கு கருப்புங்கிறது அட்ராக்ட் டைட்டில். நீங்க கலர்ஸுங்கிறதுனால வச்சுக்கலாமா இல்லை எப்படிங்கிறது இல்லை. 2வது சாமி படம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக், பின்னாடி கருப்பு சாமி. அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து சாங்ஸ். 3வது ரொம்ப முக்கியம், லைனை நீ ஆர்டர் பண்ணாமே போங்க, சாங்ஸ். 4வது டீசர் அண்ட் ட்ரைலர். ஓகேவா? இப்படி எல்லாமே ஆர்டர் பண்ணி போறப்போ உங்களுக்கு மாஸ் மசாலா கருப்பு சாமி படம் ஒரு சாங் ஹிட்டு. ஒரு சாங் இல்ல, அந்த படத்துல எல்லா சாங்கும் ஹிட்டு. காடு மோடு டான்ஸ் ஆடாத ஆட்களே கிடையாது. ரீல்ஸ்ல அவ்வளவு ரீல்ஸ் வந்துருச்சு. அப்புறமேட்டு இந்த வெரப்பா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், வெரப்பா ஃபர்ஸ்ட் வந்த வெர்ஷன் அப்புறம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அது மாதிரி ஒரு பூம் கொடுத்தது எதுவுமே கிடையாது. ஆடி லான்ச்ல ஒரு ப்ளே பண்ண அந்த வெரப்பா சரியான. அதுக்கப்புறம் கருப்பா கூட வாங்குற சாங் வேஷம் போட்டு ஆடினது, அது ஒரு ஹிட். அப்புறமேட்டு சாமி இந்த எல்லா இப்ப நீங்க ஏதாவது டான்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுன்னா அந்த கருப்பா கூடவா சாங் இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சா எல்லாருமே வேஷம் போட்டு இந்த சாமி வேஷம் போட்டு ஆடுறாங்க. என் பையனுக்கு எனக்கு சீரியஸா இல்ல ஒன்னு சொல்றேன், எனக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் இன்ன வரைக்கும் எனக்கு புரியாது. என் பையனுக்கு 4 வயசு ஆகுது. அவன் இப்ப நான் வீடியோ அப்லோட் பண்றேன், வேணா பாருங்க இன்ஸ்டாகிராம்ல. அவன் என்னென்னமோ போடுறாங்க, ஏ கருப்பா. அவன் கத்து வாங்குற, நான் கத்த முடியல. அவன் கத்துறது வந்து வாரான்டா அப்படின்னா இவன் புதுசா. அப்ப கருப்பன் என்னப்பா சாப்பிடுவான், அவன் ஃப்ரெண்டு மாதிரி. அவன் கருப்பன் என்னப்பா சாப்பிடுவான், இந்த ஆடு திம்மானா அது திம்மானா நூடுல்ஸ் திம்மானான்னு கேட்டுட்டு தெரியுறான். அது என்ன அவன் இப்ப நூடுல்ஸ் வாங்க போல கருப்பன் நூல். எனக்கு இந்த ஆடி 28 வந்து கருப்பு சாமி தான் ரொம்ப பெரிய எல்லச்சாமியே கருப்பு சாமி தான் எங்க இதுல. நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து எங்க ரொம்ப பிடிச்ச சாமி. நாங்க தாத்தான் தான் சாமினாலும் சாமின்னு கூப்பிட்டதில்லை இன்ன வரைக்கும். தாத்தான் தான் கும்பிடுறதே, தாத்தான் தான் கூப்பிடுறது. ஏன்னா எல்லாமே அப்படிதான் அந்த எங்க ஏரியா பொறுத்த வரைக்கும். அந்த திருவிழா நடந்துச்சு ஆடி 28க்கு. அந்த திருவிழா நடந்தப்ப ஊரு பூரா பேனர் வைப்பாங்க. இல்லை பேனர் பூரா கருப்பு சாமி போட்டா தானே. அவன் அந்த கருப்பு சாமியை விட அவன் சூர்யாவை தான் கருப்பா பாக்குறான். இப்ப இந்த ஆர்ச்சி, இந்த லைட்ல வந்து ஆர்ச்சி போட்டிருப்பாங்க, அதுல கருப்பு அருவா வச்சு சுத்துருவாரு. அப்ப கருப்பு வந்துட்டான்பா, கருப்பு அருவா வச்சிருக்கான்பா. அப்ப பேனரை பார்த்துட்டே ஹோட்டலுக்கு போனா நூடுல்ஸ் வாங்க போனா அப்ப கருப்பு நூடுல்ஸ் சாப்பிடுவானா அப்படிங்கப்பா. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு படம் வந்து குழந்தைய 4 வயசு குழந்தைகிட்ட எப்படி ரீச் ஆகுது, ஒரு சாங் எப்படி ரீச் ஆகுதுங்கிறதா. இங்க நீங்க என்னதான் சொல்லுங்க, அந்த கருப்பு படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் சாயவேங்கரோட மியூசிக் தான். அந்த பாடல் கொடுத்த ரீச் தான்
நீங்க பட்டி தொட்டி எங்கும் அந்த படம் போய் சேர்ந்துச்சு. அப்படி கொண்டு போய் சேர்க்க முடியல ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த படத்துல பாடல்கள் அப்படி ஒண்ணு எதுவுமே சிறப்பான சாங்ஸ் இல்ல. ஒரே ஒரு பாட்டு தான் பட்டாம்பூச்சி சாங் தான். அது பட்டாம்பூச்சி தேட்டரிக்கலா ஒர்க் ஆகுது. ரீல்ஸ் கண்டென்ட் தேத்துறவங்களுக்கு மட்டும், அதாவது டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் லேடிஸ் மட்டும் தான் ஆடுற ஸ்டெப். நீங்க வந்து பொதுவா எல்லாரும் ஆட முடியாது அந்த பாட்டை. அது இந்த அந்த மாதிரி ஹூக் ஸ்டெப் மாதிரி போடுறது வந்து மமிதா பைத்தியம் மாதிரி ஜெனிலியாக்கள் பண்ற வேலை. ஓகேவா? ஜெனிலியாக்கள் மட்டும் பண்றக்கூடிய ஒரு ஜெனிலியாக்கள் சூழ் உலகம் இருக்குல்ல, அவங்களுக்கான சாங்கா போச்சு, அவங்களுக்கான ஸ்டெப்பா போச்சு. ஹாசினின்னு சொல்லுங்கண்ணே. அதுதாங்க ஜெனிலியாக்கள். ஜெனிலியானாலே ஹாசினி தானே, ஹாசினினாலே ஜெனிலியா தானே. அது ஹாசினி இல்ல விஷால் ப்ரோ, ஹாசினி அது அப்படி சொல்லணும். என்ன கலந்து சொல்ல வந்தேன், அந்த மாதிரி சாங்கு, ட்ரைலரு, டீசரு, டைட்டிலு, ஜானரு எல்லாமே இருக்கு. ஜானர்லயுமே நீங்க ஃபேமிலி ஜானர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபேமிலி ஜானர்லயே கிடையாது, எலைட் ஃபேமிலிங்கிற மாதிரி போகும். எலைட் ஃபேமிலி படம் தமிழ்ல ரொம்ப ரேர். கடைசியா வாரிசு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, எலைட் ஃபேமிலி சந்தோஷ் சுப்ரமணியம் வந்துச்சு. ஆனா சந்தோஷ் சுப்ரமணியம் எலைட்ல ஃபேமிலியா இருந்தாலும் லோக்கலா போயிடும், தர லோக்கலா. நீங்க வந்து கூட்டமா இருக்கும், படம் பூரா கூட்டம். இவங்க இந்த சைடு ஃபேமிலி யார் ஃபேமிலி, ஜெனிலியா ஃபேமிலி. ஜெனிலியா ஃபேமிலி பாத்தீங்கன்னா, ஜெனிலியா ஃபேமிலி நான் சொல்றேன், ஜெனிலியா ஃபேமிலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை நம்ம ஒரு கிரவுண்டடா வந்து அப்புறம் பாடுறது. அப்புறமேட்டு இந்த புஷ்பவனம் குப்புசாமி ஒரு பாட்டு பாடுற மாணிக்க விநாயகம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சைடுல சம்திங் சம்திங் டைரக்டா எலைட் ஃபேமிலியே கிடையாதுங்க. அது எலைட் மாதிரி காமிச்சு நம்ம லோக்கல் படம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் எலைட். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்லயே டோட்டல் கதை மாறிடும் சூப்பரா போய். அப்புறம் செகண்ட் ஹாஃப் டோட்டல் நம்ம ஊருக்கு வந்துடும். அதனால அது கணக்கு. நான் சொல்றேன் சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி மிக்சடா இல்லாம டைரக்டா வாரிசு மட்டும் ஏ சென்டர் இதா போச்சு. அதுலயும் எலைட்டா பார்க்கணும். அதுலயும் பாத்தீங்கன்னா கிரவுண்டா ஃபைட் அது இதுன்னு சொல்லி ரஞ்சிதமேன்னு ஒரு குத்துப்படம் கிடைச்சி சொருவி. நீங்க ரஞ்சிதமே பாட்டு வைக்கலன்னா அது செகண்ட் ஹாஃபே அது வேற மாதிரி போயிருக்கும் அந்த படம். இந்த படத்துக்கு அப்படி நீங்க சாங் கொடுக்கல. நீங்க வெட்டிங் சாங்கவே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருந்தா அந்த வெட்டிங் சாங்கே கொஞ்சம் ஒரு தியேட்டர் மூமெண்டா மாறி இருக்கும். இப்படி பல விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு படத்துல கூட்டம் வரும். புரியுது இல்ல? இப்ப நீங்க சொன்னோன்னே ஞாபகம் வருது, கஜினி படத்துல ஒரு பயங்கர பணக்காரரு. ஆனா அவரு அது எனக்கு ஃபீலே ஆகல. இப்ப எப்படி சொல்றது, அவர் வந்துட்டு அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருப்பாரு, அப்படி இப்படின்லாம் பெருசா ஷார்ட்டே வச்சிருக்க மாட்டாரு. அவளுக்கு ஒரு பெரிய மாளிகை இருக்கும், அவரோட இன்ட்ரோல மட்டும் தான் இருக்கும். அந்த கரெக்டா ஜெட், அவரோட பிரைவேட் ஜெட்ல இறங்கி வருவாரு. கர்நாடகத்துக்கும் தெலங்கானத்துக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் சொல்லிட்டு பேசுறாரு. அங்க இருந்து வரும், அப்படியே போகும். ஆனா எங்க கல்பனாவை பாக்குறாரு, கல்பனாவோட அவரோட அந்த போர்ஷன் நமக்கு அப்படியே அதை கட் பண்ணு. நமக்கு தேவை இதுதான் கோர் பிளாட், கல்பனா அண்ட் சஞ்சய் ராமசாமி. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து கல்பனா சஞ்சய் ராமசாமி தாண்டி நீங்க எங்கேயுமே போக தேவையில்லைங்க. அது காமிக்குது. ஆனா நமக்கு கடைசி நமக்கு அவன் கோடிச்சவர மிகப்பெரிய கோடிச்சவர ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எங்கேயுமே அது மிஸ் ஆகாது. அதுதான் பெரிய பிளஸ். இத்தனைக்கு நமக்கு எல்லாம் ஒரு எண்ணம் வரும், சஞ்சய் ராமசாமி நான் தான் சஞ்சய் ராமசாமிங்கிறத அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம் கல்பனாட்ட அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா. அதான் அந்த படத்தோடைய உயிர். புரியுது. அது அந்த இதை சொல்றேங்க, அந்த ஜீவன் மிஸ் ஆச்சுனாலோ இல்ல கனெக்ட் ஆகலனாலோ கஷ்டம். ஆனா இது எல்லாமே ஒர்க் ஆகி ஆடியன்ஸுக்கு டைட்டில் இருந்து சாங்ல இருந்து அப்புறமேட்டு வந்து லீஸ்ட் ப்ரொமோஷன் ஒண்ணு இருக்குங்க. அது அடி வம்படியா பண்றாங்க. என்ன பண்ணி ஒரு கிராண்டா பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு பிசினஸா அன்னைக்கு சொன்னேன்ல, ஒரு பிசினஸ் வாதியா நான் யோசிச்சேன்னா என்ன சொல்லுவேன்னா, தீபாவளிக்கு தான் சூர்யா படிச்சவன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சொல்றப்ப எனக்கு அடிச்சு வச்சிருந்தாங்க. 2-3 சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கூட திட்டினாங்க, உனக்கு என்ன தீபாவளிக்கு உடனே வரணுமா, படம் பொங்கலுக்கு வந்து படம் பட்டைய கிளப்பட்டும், உனக்கு என்ன அப்படி இப்படின்னாங்க. ஓகேவா? ஆனா இப்போ ஒரு பிசினஸ் வாதியா இல்லாம அப்பயும் ஃபேனா சொன்னது இப்பயும் ஃபேனா சொன்னது ஒண்ணுதான். ஒரு ஃபேனா சொல்லணும், சினிமா ரசிகனா சொல்லணும்னா இப்ப வந்து ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இப்பதான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு விஸ்வநாத். இப்ப நீங்க வந்து தீபாவளிக்கு படத்தை இறக்கணும்னா உங்களுக்கு கேப்பே இல்லைங்க. கேப் இல்லாம நீங்க இன்னும் ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணல, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும், டீசர் ரிலீஸ் பண்ணணும், சாங் ரிலீஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி அது பெரிய ஹிட் ஆகும். அப்புறம் கேப் கொடுத்து பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணணும், ஆடியோ லான்ச் வைக்கணும். இப்பதான் சூர்யா எல்லாம் ஒளிஞ்சு எல்லாம் வந்திருக்காரு. திரும்ப அவர் இந்த 60 நாளுக்குள்ள திரும்ப விளாங்க. ஆடியன்ஸ் டக்குன்னு எடுத்தோடனே பார்த்தா ஒரு சலிப்பு வந்துடும். சலிப்பு வராம ஏற்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் படம் பொங்கலுக்கு தான் வரணும். ஆனா அவங்க தீபாவளிக்கு தான் இந்த நெட்ஃபிளிக்ஸ் டீல் போட்டுருக்காங்க, தீபாவளி தான் வரும். இந்த 60 நாளுக்கு அவங்க எப்படி இவ்வளோத்தையும் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஒரு பேக் டு பேக் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப சலிப்படையாம, ஏன்னா 2வது படம் இல்லை, அந்த வருஷத்தோட 3வது படம். அப்ப படம் அதுக்கேற்ற மாதிரி ஜானர் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க மிஸ் பண்ணவே கூடாது இந்த படத்தை எங்கேயுமே. இந்த படத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ஓவரா சலிப்படைய வச்சிடணும். நான் சொல்றேன்னா சலிப்பை ஏற்படுத்தாம இருக்கணும்னா நீங்க சலிப்படைய வைக்கணும்னா ஓவரா படம் இந்த நூக்கன் கார்னர்னு சொல்லுவாங்கல்ல, மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சென்டரடைய வைக்கிறதுன்னு, அந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் சென்டரடை வைக்கணும். அப்பதான் வந்து அதாவது ஓவரா திணிச்சிடணும் பயங்கரமா. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது, அது கரெக்டா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், நீங்க அப்புறம் அது கரெக்டான்னு சொல்லுங்க. இப்போ விஸ்வநாதன் சென்ஸ் வந்து மத்த ஏரியா எல்லாம் ஓகே, மத்த ஆந்திரா கேரளா ஓவர்சீஸ் எல்லா இடத்துலயும் நல்லா போகுது.
ஆனா தமிழ்நாட்டுல இப்போ ஒரு கொஞ்சம் சுமாரா போறது வந்து 47 ஒரு வகையில நல்லது தானே. ஏன்னா இப்ப இந்த படம் வந்து பெருசா ரீச் ஆகல, நிறைய பேர் பாக்கலன்னா அவங்க கணக்குக்கு அப்ப கருப்பு சூர்யா அடுத்த பாயிண்ட் படம் ஆஃப் அதுவா யோசிச்சு தானே பாருங்க. இருக்கணும். நீங்க இல்ல அதை யோசிச்சு விட்டுருங்க. நீங்க கரெக்ட், உங்க ஃபேனா யோசிக்க. சூர்யா பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பாருங்க. கருப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அறுவடை பண்ணிட்டாங்க. படத்தை வந்து எம்ஜி அடிப்படையில பயங்கரமான ரேட்டுக்கு எல்லா ஏரியாலையும் வித்துட்டாங்க கருப்புங்கிற பிளாக் ரொம்ப பஸ்டர் பெரிய பயன்படுத்தி. ரேட்டுக்கு. ஆமா. இப்ப அவரோட அடுத்த சொந்த தயாரிப்பு சூரியோட கை காசு. இப்ப இவர் கருப்போட அறுவடை இவர் பண்ணாம இன்னொருத்த பண்ணிட்டு போயிட்டான். இப்ப இதோட இது அவர் பண்ணணும். இப்ப அவர் எப்படி பண்றது? அவருக்கு ஒரு என்ன படத்தை ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் அந்த படம். ஆனா அத அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா யோசிச்சீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசரை யோசிச்சீங்கன்னா அவர் எப்படி பிசினஸ் பண்ணணும்? அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி பண்ணி யோசிப்பீங்களா? அப்படி இந்த பிசினஸ் கால்குலேட் பண்ணி பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஆஹ், கருப்பு வந்து கமர்ஷியல் படம், அதுவே 16 கோடி தான் வாங்கினாங்க. இது கிளாசிக்கல் மூவி தானே, இது எப்படி போன 40 அதை படம் கோடி யாருங்க வாங்கினாங்க? லாஸ்ட் அதை புது யாருங்க 16 அதுதான் கோடிக்கு மேட்ரு. வாங்குனாங்க? உங்களுக்கு யாருங்க சொன்னது 16 கோடின்னு? அப்படி வாங்க மெய். இல்ல இல்ல வலைபேசி தான் அது வந்து சொன்னாங்க. தமிழ்நாடு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணதா சொன்னப்பட்ட அமௌண்ட் அது ஓன் ரிலீஸ் தானே பண்ணாங்க. அவங்க யார்ட்டையும் விக்கல. ஆனா அது பிக்சடா ஒரு ஒரு அமௌண்டா சொன்னது 16 கோடி அப்படிங்கறத ஒரு அவங்களா ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல இருந்து இந்த 40 கோடி இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா படம் பயங்கரமா வந்துச்சு. அது 16 கோடிக்கு வாங்கினா அவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா 40 கோடிக்கு வந்தா அசால்ட்டா 115 தமிழ்நாட்டுல எடுத்துரும். அதாவது மினிமம் 115 எடுத்துரும், அதுக்கப்புறம் வரதான் லாபம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் அதை வந்து ஐடியா பண்ணது. பிளஸ் பிபின்னு சொல்லுவோம்ல, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி எல்லாம் சேர்த்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வாங்கிட்டாரு. அதெல்லாம் சேர்த்து அவருக்கு கிட்டத்தட்ட வந்துடும். அது ஒரு 7-8 கோடி வந்துடும் மொத்தமா கணக்கு பண்ணா. அதை தான் எல்லாம் பிசினஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க எப்பவுமே. நீங்க வந்து போன படம் இந்த படம் ஜானர் பிரிக்க மாட்டாங்க. போன படம் கலெக்ஷன் இந்த படம் கலெக்ஷன் தான் எப்பவுமே பிசினஸ் பேசுவாங்க. இன்னொன்னு, இப்போ இந்த பிரின்ஸுக்கு முன்னாடி எஸ்கேக்கு ஏதோ ஒரு படம் பெரிய ஹிட். அதுக்கப்புறம் பிரின்ஸுக்கு அவர் சூப்பரா அந்த ப்ரொடியூசர் சம்பாதிச்சிட்டாருல, பிசினஸே பயங்கரமா பண்ணாருன்னு சொன்னாங்களே. எல்லாம் லாஸ்ட் படம் தான் மேட்டர்னு நினைக்கிறேன். எப்பவுமே லாஸ்ட் படம் தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் மேட்ரு. இப்ப இன்னும் 2 விஷயம் பார்ப்பாங்க. என்னன்னா தீபாவளிக்கு வேற என்னென்ன படங்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இப்போ ஓம் இன்ன வரைக்கும் குழப்பத்திலேயே தான் இருக்கு. அது திரிசங்கு சொர்க்க நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னும் அதே நிலையில தான் இருக்கு. அது இன்னும் வந்து அக்டோபர் 16 தீபாவளிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணல. பெரும்பாலும் தீபாவளிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஓம் தீபாவளி அப்படின்னா கூட இன்னொரு படம் இருக்கு, தனுஷ் படம் இருக்குன்னு வம்படியாவே ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. போன படத்தையும் பேசுவாங்க, இந்த படத்தையும் பேசுவாங்க, இல்லை கலெக்ஷன் பண்ணுவாங்க. கூட படமே வரல, தீபாவளிக்கு ஒரே படம் சூர்யா 47னா சொல்ற அமௌண்ட்டை பிடிச்சி வாங்கிடுவாங்க. ஏன்னா தீபாவளி கமர்ஷியல் படம், அடிச்சு நொறுக்கிற அராஜகமான படம். அப்ப போட்டியே இல்லைன்னா இன்னும் சூப்பரா வாங்குவாங்க. அது எப்படின்னா போட்டி, ஃபெஸ்டிவல் டேட்டு எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் படம் பிசினஸ் நடக்கும். அநேகமா இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் பர்த்தி முடி ஒரு 2 நாள்ல வந்துடும் நினைக்கிறேன். சூர்யா 47 அப்டேட் எப்போ ரிலீஸ்ங்கிறது. பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஓமும் 47 பிரகாஷ் ப்ரோ, நேத்து வலைபேசி என்ன சொன்னாங்கன்னா, மெய்யரகன் மெய்யரகன் மெய்யரகன். இதுவே தள்ளி போகணும்னு ஆனா சொன்னாங்க. முனிஷ் உங்களுக்கு மட்டும் மெய்யரகன் பேச டெய்லியுமே கேட்கலையா? இல்லை எப்படி? எனக்கு புரியல. இல்ல, அவர் ஆரம்பிச்சோம், நானும் ஆரம்பிச்சேன். நீங்க முடிங்க, நான் வலைபேசியில பேசிக்கிறேன். ஜெயிலர் 2 தள்ளி போகும்னு சொன்னாங்க. ஜெயிலர் தள்ளி போகாது. ஜெயிலர் 2 தள்ளி ஜெயிலர் 2 போகும்னு தள்ளி சொன்னாங்க. போகாது. அவங்களுக்கு வந்து ராமாயணா கூட அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 3 காரணம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா ராமாயணா வந்து ஹிந்தியில எப்படி பண்ணணும்னு தெரியும். ஜெயிலர் 2 வந்து ஹிந்தியில மார்க்கெட்டை ரொம்ப பெருசா நம்புறாங்க இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டி படம் ஜெயிலர் இந்த இதுலயே ஹிட் பயங்கரமா, கலெக்ஷனாவும் இல்லாம இதுல இந்த ஓடிடில வந்து பயங்கரமான ஹிட், சீன்ஸா மீம்ஸா பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. அதை வந்து ரெண்டா ரஜினி சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஹிந்தியில. இந்த வாட்டி அதை அறுவடை பண்ணலாம் அப்படிங்கறத ஐடியா பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க பிக்ஸ் பண்ண டேட்டு அக்டோபர் 15 அப்படிங்கிறத. அதனால அவங்க தள்ளி போக மாட்டாங்க, ஓம் தான் தள்ளி போகும். பேசிட்டு இருக்காங்க ஓடிடி டீல்கிட்ட. இல்லடா, ஓம் தள்ளி போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு செம பொட்டன்ஷியல் இருக்கு. பாட்டு, அந்த பிஜிஎம்லாம் எங்க திரும்பினாலும் அந்த பிஜிஎம் தானே ஓடுது. செம பிஜிஎம் அது ஓமோட பிஜிஎம். செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. பிரகாஷ் ப்ரோ, இந்த ஓம் பத்தி தான் கேட்க வந்தேன். இப்போ ஓம் வந்து தீபாவளிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, 47 ஓம் ரெண்டுமே வருதுன்னா, இப்போ ஓம் வந்து அவருக்கு பெரிய பட்ஜெட்ல அவருமே ரெக்கவரி பாப்பார்ல, எல்லா ஏரியாலையும் படம் பெருசா பண்ணும் அப்படின்னா. ஏற்கனவே ராமாயணம் இருக்கு, இப்ப இன்னொரு படமும் கிளாஷ்னா அது என்ன மாதிரி முடியும்? அதாவது ஓம் படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஹிந்தி மார்க்கெட்டை பெருசா நம்பல. அவர் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு தான் பெருசா நம்புறாரு. ஹிந்தி ஜஸ்ட் நேம் செக் ரிலீஸ் தான். ரெண்டு ஹீரோக்களுக்கும் ஓன் தயாரிப்பு, 2 பேருமே ப்ரொடியூசர், அவங்க தான் ப்ரொடியூசர். அதனால அவங்களுக்கு சம்பளங்கிறது ஒன்றும் கிடையாது. டேரக்டா ரிலீஸ் பண்ணி லாபம் பார்க்கறது தான். 2 பேருக்கும் வந்து இன்னைக்கு என்னதான் மார்க்கெட் இருந்து என்னதான் ஸ்டாரா இருந்தாலும் ஓடிடி சொல்றதான் கேட்கணும். 2 பேருக்குமே ஓடிடி வந்து இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு ஓமுக்கு கொடுத்துருக்க 2 டேட்டு அக்டோபர் 15 தான் அவங்களுக்கு ஃபிக்ஸட் மெயின் டேட். அதை விட்டா தள்ளி போனா ஒரு ரெக்வெஸ்டா வச்சா தீபாவளிக்கு தான் போக முடியும், அதை தாண்டி போக முடியாது அவங்களுமே.
ஆனா பிரகாஷ் அண்ணா, இந்த ராமாயண ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து எனக்கு என்னமோ அந்த படம் தமிழ்நாடு தெலுங்கு நல்லா எனக்கும் போகும்னு தோணுது. எனக்கும் அதேதான் விஷால் ப்ரோ. இப்ப எது ஓடும் ஓடாதுன்னு சொல்ல சவுத் முடியல. இந்தியாலே திடீர்னு அது சூப்பரா ஒரு போகுது. காட்டு. அண்ணா பிரகாஷ்ண்ணே எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து இவங்க ஏன்டா வந்து யாரும் எல்லாரும் பேச சொல்ற, விட மாட்டீங்க எப்பயும்? இது என்ன எல்லாரும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தாண்டா அவனை பேச விடாம பேசிக்கிட்டு சரி இருந்த. சரி ஒரு ஒண்ணு நிமிஷம் ஒண்ணு நான் ஒண்ணு ஒரு கேட்டுட்டு ஆள் முடிச்சிருங்க. பேசிக்கிறேன். இப்ப ஏலக்கணா யார் கேட்குறீங்க கேட்டு முடிச்சிருங்க. சுரேந்தர் இல்ல இல்ல நீங்க இல்ல கேட்டுருங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து இவங்க 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 எல்லாரும் சொல்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ராமாயணம் வருது, ராமாயணம் பெரிய பட்ஜெட் படம், அதனால ஓமுக்கும் சூர்யா 47 ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம். இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சது தீபாவளி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா, இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்றதா இருந்தா பாத்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரைடே ரிலீஸ் பண்றாங்க, இல்ல வியாழக்கிழமை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாலும் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னாடி ரிலீஸ் பண்ற பழக்கம் இல்லை. அது வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, திங்கக்கிழமையா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை இப்போ வந்து தீபாவளி வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி அந்த 3 நாள் 4 நாள் டேட்ன்றது வந்து நமக்கு பாசிட்டிவ் தானே. நம்மளோட கலெக்ஷன் நார்த் இந்தியாலும் சரி, மற்ற எல்லா ஸ்டேட்டும் ஓவர்சீஸ்ல எல்லா இடத்துலயுமே நல்லாவே கலெக்ட் ஆயிருக்கு. அந்த ஏன் 4 ராமாயணத்துக்கு ஒரு நாள்ல பெரிய என்ன பூதமா கலெக்ஷன் ப்ரோ பேசுறீங்க வரும்? அந்த 4 நாள்ல தம்பி? அந்த 4 நாள் தான் தம்பி பெரிய கலெக்ஷனு. அந்த 4 நாள்ல 4 நாள் தான் ப்ரோ வந்து பெரிய கலெக்ஷனே. அந்த 4 நாள் பெரிய டேய் கலெக்ஷன்ல தாண்டி மச்சான், வச்சா வடக்குல இப்ப எல்லாம் தீபாவளி ராமாயணத்தை டேட் மட்டும் தாண்டி என்னன்னு ஒரு சொல்லுவேன். படம். திரும்ப திரும்ப மறந்து போகுது இந்த வருஷம். தீபாவளி டேட் என்ன? தீபாவளி தீபாவளி நவம்பர் 6 7 சண்டே. சண்டே. 6 சரி ரைட். இந்த ராமாயண படத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் புதுசா ஒரு குழப்பம் குழப்பறாங்க. அது என்ன குழப்பம்னு தெரியல. அது சொல்றேன். அது எந்த அளவுக்கு ஓவர்சீஸ்ல வந்து ஃப்ரைடேன்னு சொன்னாங்க. 6ஆம் தேதி ரிலீஸ் ஆனா ஆகுது, வந்து இந்தியாவில் இந்தியால மட்டும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னாங்க. எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. ஆமா. இல்ல அது என்ன பிரகாஷ் என்ன ப்ரோ, லாஜிக்ல நார்த்தை பேசுறாங்கன்னு பொறுத்த தெரியல. வரைக்கும் நார்த்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு தான் வரும். இப்ப அவங்களுக்கு திங்கக்கிழமை தான் தீபாவளி. இப்ப படமே அது எனக்கு திங்கக்கிழமை தான் புரியுங்க, ரிலீஸ் அது ஆகும். எனக்கு அதுதான் தெரியும். நானும் சொல்றேன். ஆனா ஒரு படத்தை எப்படி இங்க சவுத்துலயும் ஓவர்சீஸ்லயும் ஒரு மாதிரியும் நார்த்ல மட்டும் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு புரியலையே. இல்ல அது அது கரெக்ட் நார்த்ல தான். இந்தியா இப்போ ஃபுல்லாவே படம் வந்து தீபாவளி தான் ப்ரோ ரிலீஸ் இப்ப ஆகுது. படம் ஓவர்சீஸ்ல ரிப்போர்ட் நெகட்டிவா வந்துருச்சுன்னா இங்கேயே செல்ஃபே எடுக்காது, அது மொத்தமா படுத்துருமே ரிலீஸ் இன்னைக்கு. ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கையில விடுறாங்க போய். எனக்கு என்னமோ அந்த படம் மேல திடீர்னு வந்து ஒரு ஆட்டிருமோன்னு தோணுது. இல்ல ரைட். விஷால் ப்ரோ, எனக்குமே அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் அது தோணுது விஷால் ப்ரோ. அதை நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோன்னு. ஆனா எனக்கு வந்து ராவணனை பார்க்கும்போது பாசிட்டிவா தோணுது. ராமரை பார்க்கும்போது தான் இந்த ராமர் கொஞ்சம் வேற யாராவது இருந்தா நல்லா இருந்திருக்குமோ ஒரு ஃபீல். என்னோட ஒப்பீனியன். மத்தவங்களுக்கு எப்படின்னு ராமர் தெரியல. யார் பண்ணாலும் என் இப்படிதானே ஒப்பீனியன் மச்சான் சொல்றேன். இருக்கும். ராமர் ஒரு மாதிரி காமா தானே இருப்பாரு. ஆமா, காமா இருக்கிறதுல இவர் ரொம்ப காமா இருக்கா. அப்படி அவரு பேசுக்கு அந்த ராமருக்கு விட்டு போட்டாலும் செட் ஆகாத மாதிரி இருந்தாப்புல ராமர். ரித்திக் மாதிரி ஒரு ஆள் யாராச்சும் பண்ணியிருந்தா மேபி எனக்கு அந்த ஒரு ஃபீல் வேணா கிடைச்சிருக்குமோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம ரமேஷ் பாலா ராமன் லீலாக்கு 3.5 கொடுத்திருக்காரு. அவரே 3.5 தான் கொடுத்திருக்காருங்கிறதான் கோடு வேர்டு. இல்லப்பா ரமேஷ் பாலா மகுடமுக்கு ஏதோ ரேட்டிங் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ரிவ்யூன்னு பார்த்தா அதை ஒரே கிளி கிழிச்சிடலாமான்ற ரேஞ்சுக்கு வருது. 3.5 தான் மகுடமுக்கும். மகுடமுக்கு 3.5-யா? ஐயோ, அப்ப இல்ல ராமன் சுரேந்தர், மெய்யழகன் டவுட் என்ன தான். சொல்றாப்லனா 3.5 தான். அவரே தனஞ்சயன்லாம் 3.5 தான் முன்னாடி நாள் பிளாக் கொடுத்திருக்காருன்னா பஸ்டர் போட்டாருங்க. தனஞ்சயன் பிளாக் பஸ்டர் அவர் போடுவாருங்க. தனஞ்சயன் பிளாக் பஸ்டர் போட்டாரு. அவர் போடுவாருங்க. ஒண்ணும் இல்லைங்க. நான் சும்மா கான்வர்சேஷன் ஒருத்தரோட பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து அவர் வந்து தனஞ்சயன் வந்து முதல்ல க்ளோஸ் பண்ண கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பியர்னு ஒரு சிடி கம்பெனி இருந்துச்சுல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் தலைவர் காலி பண்ண 2008 to 10 அந்த டைம்ல இருக்கும். அந்த டைம்ல இது வந்து க்ளோஸ் பண்ண கம்பெனி, தலைவன் க்ளோஸ் பண்ண கம்பெனி அதுதான் மாஸ்டர் பியர். ரெண்டாவது வந்து அவர் க்ளோஸ் பண்ண கம்பெனி யூடிவின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படியே காலி பண்ணிட்டு போறப்ப இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி தான். அதுக்கப்புறம் கடைசியா க்ளோஸ் பண்ணது கங்குவா. அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணதுதான். அதாவது வேணா ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 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 ஏதோ ஒரு காமெடி ஒன்று வரும்ல, இப்படிதான் ஒவ்வொரு கடையா க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி. என்னன்னா அந்த படம் பத்ததெல்லாம் மறந்துட்டீங்க பல்தான். 10 அவரா பண்ணாரு. 10 தலையெல்லாம் தலையோட க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்க அதை விடுங்க விஷால் ப்ரோ. அதுவும் கிரீன் ப்ரொடக்ஷன் தானே. அதான் சொல்றேன், அதை தலைவனே க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்க அதெல்லாம் கணக்குல கொண்டு வராதீங்க. உடனே வந்துடுறது அங்க இருந்து. என்ன விஷால் ப்ரோ, நான் சொல்லுவேன் தலைவனை பத்தி தப்பா? இல்லங்க, ஷூட்டிங் அவர் ஒழுங்கா போனா போதும். சவுக்கு வேற நீங்க அரசியலுக்கு வர வேண்டும், எனக்கு ஆர்வம் இருக்கிறது. கடுப்பா ஆகுது சவுக்கு. உனக்கு என்னப்பா விஷால
விஷால் இப்பதான்டா புரியுது சவுக்கு சங்கர் ஏன் எங்களை சுத்தி ரவுண்டு கட்டி ஆமா அடிச்சாப்லன்னு. ஆமா யோ சிம்புக்கே இது சிம்புக்கு அவருக்கு ஃபன் பண்ணவே இங்க இது இல்ல. அவர் வந்துட்டு சவுக்கு ஃபன் பண்ணி அவர் தனுஷ் இது பண்ண சொல்றாரா? இது சரி விஷால் ப்ரோ, புரியல. விஷால் ப்ரோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருந்தாரு இல்ல தெரியுங்களா? பாத்துட்டு அவர் அண்ணன் கூட சேர்ந்து இருப்பாராம், தனியாலாம் விஷால் ஆரம்பிக்க ப்ரோ மாட்டாராம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் டி அப்படியே பிஜேபி கூட போயிட்டோம், ஓகேங்களா. எஸ்டிஆர் அப்படியே டிவிகே பக்கம் வந்துட்டாருன்னா அடுத்த பல்தான், வாரிசா வந்துருவாரு. நீங்க எல்லாரும் படம் நடிச்சிட்டீங்க பல்தான், நாங்க நடிச்சிட்டு வரோம் பல்தான் பல்தான், கொஞ்சம் இருங்க பல்தான் பல்தான். சேர்க்கை சரியில்லை பாத்துக்க, சேர்க்கை சரியில்லை பாத்துங்க. சேர்க்க சரியில்லையா? சரி வேணாம், இங்க எதுவும் நான் மத்த இந்த ஃபேண்டம் பல்தான் வன்மத்தை கொட்ட வேணாம்னு பாக்குறேன் மனிஷ் ப்ரோ, விட்டுருங்க. வேணாம், பண்ணா போட்டோம், யாரும் சீரியஸா போவாதீங்க. சரி, நாளைக்கு கலீஃபா ரிலீஸ் ஆகுது, யாராவது ஹைப்பா ஐயா இருக்கீங்களா? அந்த பாப்பீங்களா கலிஃபா நாளைக்கு? ஹைப்புக்கு தான்ப்பா அண்ணா பிராசனா என்னண்ணே திருச்சியில என்னண்ணே இது ஸ்கிரீனு டைமிங்கும் ஒழுங்கா செட் ஆகல. வேற ஏதாவது ஸ்கிரீன்ல எடுப்பாங்களா பெரிய ஸ்கிரீன்ல? எதுவும் ஸ்டார்லாம் சும்மா தானே இருக்கானுங்க. வேற எதுவும் ஸ்கிரீன் எதுவும் கிடைக்க வேற எதுவும் ஸ்கிரீன் எதுவும் ரிலீஸ் என்ன ஆகுது படத்துக்குங்க? இதுண்ணே பிருத்திவிராஜ் படம் கலிஃபா. என்னைக்கு ரிலீஸ்? 28 நாளைக்கா ரிலீஸ்? நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ்ங்க. வெள்ளிக்கிழமையா? நாளைக்கு ரிலீஸ் வச்சுட்டு ஏங்க எந்த அநியாயம் பண்றாங்க அவங்க? இருங்க, மாதிரி ரிலீஸ் பண்ணிருப்பாங்களே, ரிலீஸ் பண்ணல. இல்ல பண்ணிருக்காங்க அவங்க. இந்த 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 ஸ்கிரீன் ஒன்று இருக்குல்ல, ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்கல்ல மாரிஸ்ல ஆமா, மேல, அந்த ஸ்கிரீன். போர்ட்டா. அதுலயும் அதுக்கப்புறம் திருவெம்பூர்ல இருக்கிற சின்ன ஸ்கிரீன்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் கொஞ்சம் இதா இருக்கு. போட்டு நீங்க தம்பி கார்ல அப்படிதான் பாக்குறதுக்கு இதுல கொடுப்பாங்க. பத்தி இல்லங்க. சோனால போட்டிருக்காங்க, சோனா நல்ல ஸ்கிரீன் போட்டிருக்காங்க பாருங்க. சோனால என்ன ஸ்கிரீனு? சோனால நல்ல ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்கான், பெரிய ஸ்கிரீன்ல இல்லைனாலும் நல்ல ஸ்கிரீன் தான். மீனா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருக்குமே, மெயின் ஸ்கிரீன் பக்கத்துல இருக்குமே, அதா? இருங்க வர ஏங்க, அந்த அளவுக்குலாம் இல்ல, பாக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க பார்க்க சொல்றேன் என்ன ஸ்கிரீன். அதுக்கு அந்த திருவெம்பூர்ல இருக்க ஸ்கிரீன் இது சவுண்டும் குவாலிட்டியுமே பாருங்க. ஸ்கிரீன் 3 கொடுத்துருக்காங்க பாத்துக்கங்க. அதான் அந்த பக்கத்துல இருக்க ஸ்கிரீன் தான். ஆமா ஆமா. ஏங்க படம் பார்க்க போறீங்க, ஏதோ கொஞ்சம் நேரம் பார்த்தா படம் எல்லாத்தையுமே பார்த்தா என்னங்க அர்த்தம்? ஸ்கிரீன் பெருசா இருக்கணும், கூட்டம் பெருசா இருக்கணும், டால்பி சவுண்ட் வேணும், குவாலிட்டியா வேணும். அப்படி இல்லைங்க, ஓரளவுக்காச்சும் ஸ்கிரீன் பெருசா இருக்கணுங்க. அதுக்கு நான் ஓடிடிலே பார்த்துட்டு போயிடுவேன்ல. அதுக்கு எதுக்கு அந்த இன்னொன்னு வச்சிருந்தாங்க இல்லைங்க, ஒரு தேட்டர் ஒண்ணு, இந்த இதுகிட்ட கோர்ட்டு கிட்ட ஒரு தேட்டர் ஒண்ணு இருந்துச்சுங்க. விஜய் க்ளோஸ் பண்ண ஏங்க. அது தேட்டராங்க, தெரியாதனமா உள்ள போயிட்டு நான் உள்ள போய் உட்கார்ந்த உடனே இது வந்து ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த டிக்கெட்டை மட்டும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா உள்ள போனா வேட்டியை கட்டி வச்சிருக்கானுங்க. வேட்டியை கட்டி வச்சிருக்காங்களா? யார் வேட்டிடா? என்ன சொல்ற? வேட்டி தான்டா. இது வந்து அங்கிருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தானுங்க போல இருக்கு. உங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க. மகுடம் பார்த்த மூதேவி, நீ எல்லாம் தியேட்டரை பத்தி பேசுறியா? மகுடம் பார்த்ததுக்கு அடுத்தது சுரேந்தர், அந்த திருவெரும்பூர் தியேட்டரு இல்ல அந்த திருவெரும்பூர் தியேட்டரு ஆடி 6 தான், அது நல்லா தான் இருக்கும். தமிழ் வருஷனும் கொடுத்துருக்கான், மலையாள படம். சுரேந்தர் வந்துட்டார்ல பார்த்தல, அப்படி வாங்க. எப்பா அதுதான் ஸ்கிரீன் கொடுத்ததே பெரிய விஷயம். அதெல்லாம் நல்ல ஸ்கிரீன் தான். அந்த ஸ்கிரீன் நானும் போயிருக்கிறேன், நல்ல ஸ்கிரீன் தான், ரொம்ப மோசமான இல்லப்பா. நானும் அதுல பாத்திருக்கேன், மாலிவுட் டைம்ஸ் அங்கதான் பார்த்தேன். கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற ஒரு ஃபீல் எதிர்பார்த்தேனே தவிர வேற எதுவும். இப்ப இதுல ஸ்டார் லைன்ல போட்டா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். தஞ்சாவூர்ல போட்டாங்கன்னா இங்க டிராவலுக்கு பதில் அங்க டிராவல் போயிடலாம். டேய் சுரேந்தர், ஒண்ணுடா, இங்க கோயம்புத்தூர் எபிக்ல போட சொல்றா, வந்து பாத்துட்டு போறியா? பெரிய ஸ்கிரீன் இருக்கு இல்லையே. ஓகே, நான் வரேன். மொத்த செலவையும் பாத்துக்க, டிராவல் பண்ற செலவு மட்டும் நான் பாத்துக்கிறேன். டேய் ட்ரெயின்ல பாத்ரூம்ல வந்து வாடா. டிராவல் செலவு நான் பாத்துக்கிறேன், டிக்கெட் செலவு பாடுறான்னு. என்னடா சுரேந்தர் வர 20 பேருக்கு அந்த ஸ்கிரீன் தான் கொடுக்க முடியும். சுரேந்தர் என்ன சுரேந்தர் இது? என்ன பரணி லாஜிக்கா கொடுக்குறீங்களா? என்ன பரணி 20 பேருன்னு சொல்லி ஹைப் கொடுக்குறீங்களா? அவ்வளவு பேர் வந்துருவாங்களா? பரணி அது என்ன படம்? இவரு பிருத்திவிராஜ் படத்துல இவரு விவேக் ஓபராய் வில்லனா பண்ணி கடுவாவா
கடுவாவா அது என்ன டைட்டில் அது மறந்து போச்சு. கடுவாதான். ஆ, கங்குவான் தானே கொஞ்சம் வாயில டேய் உனக்கு இல்ல போட்டுறேன்டா. இல்ல கங்கோன் வந்துருச்சு விடு மனுத்தரு. இல்ல கடுவாக்கே இது வந்து கடுவாக்கே 70-80 பேர் உட்காந்துருந்தோம் முதல் நாள் நாங்க போன அன்னைக்கு ஸ்டார்ல. எப்பா சும்மாலாம் நான் பேசக்கூடாது. ஐ நோபடி லாஸ்ட் படம் ஐ நோபடி அந்த படமே நான் வந்துட்டு 10 பேத்து கூட தான் பார்த்தேன் திருவரும்பூர் அதே ஐநோபடி தியேட்டர். இல்ல ஐநோபடி நான் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஒரு 6 பேரோ 7 பேரை தான் பார்த்தோம், அது வேற விஷயம். ஆனா திருச்சி இதுல முன்னெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நான் மேக்சிமம் மலையாள பிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே பெருசா க்ரௌட் இருக்காது, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் பயங்கரமா இருக்கும் க்ரௌடு. ஆர்டிஎக்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல் ஷோல தான் பார்த்தேன். ஆர்டிஎக்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஷோல இல்ல தான் இல்ல பார்த்தேன். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி வீக்கெண்ட்ல போங்க, நல்ல ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு என்ன படம் போறீங்க? கலிஃபா போறீங்களா? நாளைக்கு கலிஃபா, அடுத்த நாள் பெத்தலம். நாளைக்கு என்னங்க புதன்கிழமை வியாழக்கிழமை இது படத்துக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை போய்க்கலாங்க நம்ம. புரியல. வெள்ளிக்கிழமை 3 படமும் பிளான் இருக்கா? படம் இருக்கு. வெள்ளிக்கிழமை 3 படம் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் நைட் போவீங்களா? ஃபர்ஸ்ட் நைட் போவியா? வெள்ளிக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட் ராமன் லீலா போவேன். அப்புறமேட்டு வந்து மதியான நேரத்துல இருமுடினா மொத மதியானம் போவேன். அதான் மதியானம் வந்து மதியானத்துல போய்க்குவேன். அப்புறமேட்டு வந்து சனிக்கிழமை இருமுடி போவேன். இதுதான் பிளான். எனக்கு முதராத்திரி நல்லா நிவின் பாலி படம் போக மாட்டீங்க அப்படிதானே? எனக்கு முதராத்திரி நல்லா இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் முதராத்திரி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. முதராத்திரி எல்லாம் பேசாதீங்க, இரிட்டேட் ஆக்கி. பாவம் பேச்சுலரா இருக்காங்க, விடுங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் சுரேந்தர். ஆனா அந்த சுரேந்தர் ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரிஜினல் மதுராத்திக்கும் போக முடியாது, தியேட்டர்ல வர மதுராத்திக்கும் போக முடியாது. அவங்களோட இதெல்லாம் அப்படிதான் இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது பரணி. தம்பி நீங்க மூடுங்க தம்பி, ஏஜ்டு பீப்புள். சுரேந்தர் வந்து இது வந்து பேச வேற மாதிரி போகுது, பர்சனல்ல போகுது. ஆனா இல்ல சுரேந்தர், ஆனா நீங்க பாருங்களேன், ஒருத்தர் ஓணத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு மதுராத்திக்கு போயிருக்காரு. அவர் மாதிரி வாழுங்க. ஓணமுக்கு போனாரு. சரி சுகன், படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, ரெக்கார்டிங் கேட்டுக்கோங்க. ஏன் ஒரு வார்த்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அது என்ன பதில்? எனக்கு புரியல. ஆடியோல கேட்டுக்க அப்படின்ற சண்டைக்கு பிரகாஷ் ப்ரோ, ஏன் பிரகாஷ் ப்ரோ மலையாள பிலிம்ஸ் அவாய்ட் பண்றீங்க? நீங்க தமிழ் பிலிம்ஸ் அவாய்ட் பண்றீங்க. குடும்ப யூனிட் வந்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் போலாம் பாருங்க. மத்த 3 ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி பார்க்கணும் இருக்கு. அது வந்து நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டேன். ஹைப்ல இருக்க ஒரே படம் அதுதானே, பெத்தலம் தானே. எனக்கு என்னமோ அந்த ரிப்போர்ட் வரட்டும் போலாமே. ஏன்னா ஆனா போவேன், ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் போலான்னு ஒரு எண்ணம். இப்போதைக்கு வந்து 3 படம் தான் லிஸ்ட். அது வெள்ளிக்கிழமை. நாளைக்கெல்லாம் எனக்கு கலிஃபாலாம் பாக்குற எண்ணமே கிடையாது, என்னைக்குமே பார்க்க மாட்டாதான். நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாலுமே பார்க்க வாய்ப்பு. பிரகாஷ் ப்ரோ வன்மம் பண்ணாதீங்க பிரகாஷ் ப்ரோ. நல்லா இருக்குன்னு சொன்னா எந்த படமா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணு. இருமுடி நல்லா இருக்குன்னா ஓடிடுவீங்க. நல்லா இல்லனாலும் ஓடிடுவாரு இருமுடிக்கு. ரவி தேஜாக்காக போயிடுவாரு. மத்த 3 படங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. கலிஃபாலாம் வந்து எதையுமே இம்ப்ரெஸ் பண்ணல, அதுல எனக்கு எதுவுமே. அதனால வந்து அப்படி ஒம்படி எல்லாம் போவேன். அமர் அலி பிஜிஎம் கூட அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணல. என்ன ப்ரோ? இல்ல FDFS பாக்கணும்லாம் நான் சொல்லல. ஆனா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் போக மாட்டேன்னு சொன்னீங்களே. இந்த படத்துக்கு பயங்கரமா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தா வேணா பாக்கலாம். ஆனா பெத்தலகம் குடும்பம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தாதான் பார்ப்பேன். ஓகே, இது ஆனா தமிழ் டப்ல தான் வருது பிரகாஷ் ப்ரோ கலிஃபா உங்களுக்கு. தமிழ் தமிழ்ல போட்டிருக்காங்க. ஒன்னும் வரல, எதுவுமே வரல. என்ன பண்ணி? இல்ல எனக்குமே செம ஷாக்கு. ட்ரெண்ட் ஷூட் சொல்லும் போது தான் பார்த்தேன் தமிழ்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் டிக்கெட் நியூல 2 தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க, நான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்புறம் புக்மே சொல்லி நிறைய தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க. மாயாஜல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வந்துச்சு. பட் ஆனா இப்ப நீங்க இங்க போனதுக்கான பர்பஸ் ஓணம் வந்து ஃபேமிலியோட அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே கூட படம் பார்த்துட்டு வர போறீங்களா பரணி ப்ரோ? இல்ல படம் பார்க்கறதுக்காக தான் கேரளாவே வந்துருக்கீங்களா? புரியலையே. தனியா போறேன்ற படம் இங்கே பார்க்கலாமே, இங்க ரிலீஸ் ஆகும்ல, இங்கே பார்க்கலாம்ல. அவர் வந்து ஒரு ஃபீலிங்ல தனியா போகணும்னு ஆசைப்படுறாரு. அதே
முட்டுக்கிட்ட அது போட்டு அவர் சொல்லட்டும் பரணி ப்ரோ. பரணி ப்ரோட்ட கேட்டேன் சுரேந்தர் ப்ரோ. இல்ல இல்ல அவர் சொல்லட்டும். சார் சுகன் லாஸ்டோட 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 3 படமே அங்கதான் பார்த்தேன். இதுவுமே அங்கதான் பாக்குறேன். ரொம்ப நாள் மீன்ஸ் நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன்ல, மந்த்லி ஒன்ஸ் நான் கேரளா போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு இதுதான் மைண்டு தான். சும்மா தான் போறேன் நான் வந்துட்டு. எனக்கு ஆல்ரெடி தெரியும் உங்க எல்லாத்துக்குமே நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த ட்ரிப்பும் சும்மா போய் அங்க போயிட்டு வைப் பண்ணிட்டு வரலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நீங்க சும்மாலாம் இல்ல பரணி, எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்க. ராமன் லீலா உண்மையிலேயே நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பரணி ப்ரோ ரமேஷ் இன்னைக்கு இப்போ பாலா ஒருத்தர் ரிவ்யூ போட்டாருன்னு சொன்னாங்கல்ல, இல்ல பரணி ப்ரோ, அவர் ரமேஷ் வந்து பாலா 3.5 கொடுத்திருக்காரு. நீங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அவர் வந்து மதுரனுக்கு இதுக்கு என்ன 3.5 தான் கொடுத்திருக்காருன்னு கொடுத்தாரு. பாருங்க பரணி ப்ரோ. சரி பரணி ரமி, அவருக்கு முதல்வருக்கு என்ன ரிவ்யூ கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அது தெரியல சுரன் ப்ரோ. ஆனா மகுடம்க்கு 3.5, ராமன் லீலாக்கும் 3.5. ஏன்னா பரணி சொல்லுவார்ல அடிக்கடி அவரை பத்தி ஒரு விஷயம், அது இன்னைக்கும் நடந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். சுகன் தைரியமான ஆளாச்சே, சொல்லு சுகன். அந்த படத்துக்கு அவர் ரேட்டிங்கே போடல சுரன் ப்ரோ, ரிவ்யூவே போடல. அப்பனா ஓகே, போடாத வரைக்கும் நல்லது. ரிவ்யூ போட்டிருந்தாதான். அவர் எந்திரிச்சு போயிட்டாரு பாதிலே. அதே காலைல இன்சீரியஸ்க்கும் அதே மாதிரி தான் போயிட்டு, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்தாரு. அந்த போட்டிருக்காரு பாருங்க, மே லுக்கிங் ஃபார்வர்ட் டு செகண்ட் ஹாஃப் போட்டிருக்காரு. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, டைம் பாஸ்க்கு பார்க்கலாம், பெருசாலாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆஸ் யூஷுவல் இன் சீரியஸோட பார்ட் 1 பார்ட் 2 எந்த மாதிரி இம்பாக்ட் இருந்திருக்குமோ அதே தான் பார்ட் 3மே. சுகன் அது ஆனா என்ன ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, 7:40க்கு போலாம் பரணி ப்ரோ. நீங்க சொன்னீங்களா உங்களோட ஷெட்யூலுக்கு வந்து அது மட்டும் கொஞ்சம் நடுவில் ஃப்ரீ இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா, அதனால அது நீங்க போய் தாராளமா பாருங்க. அதுல வந்து நீங்க ஈவில் டெட்ல இருக்கிற மாதிரிலாம் கோரினஸ்லாம் இல்ல, நிஜமாவே ஒரு பேய் படம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, அந்த விஷயம்லாம் நல்லா தான் இருக்கு. கோரியை காமிச்சு கோரினஸ் வச்சு மில்க் பண்ணல எதுவும். இல்ல நாளைக்கு அதான் 7:40க்கு ஷோ. ஸோ மேக்ஸிமம் போலான்னு தான் இருக்கிறேன். போங்க போயிட்டாங்க. அப்புறம் அந்த அவரப்பான் 2ன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் வந்திருக்குல்ல, அதுவும் நாளைக்கு போலான்னு இருக்கேன். எத்தனை ப்ரோ அது வந்து இதுதான் ப்ரோ, அந்த அவரப்பான்றது வந்து ஒப்பம் படம் ரீமேக் ப்ரோ, மோகன்லால். அவரப்பான் 2 ஏங்க, அவரப்பான் 2 வந்துட்டு அது ரீமேக். இவருதா? இல்ல நான் சாரி மாத்தி சொல்லிட்டேன். இவரோட படம் ஒண்ணு வந்துச்சு, அந்த படம் யாராவது பாத்தீங்களா? அவர் பேர் என்ன? சன்னி டியோலா, பட்வாராவா அவர் படம் பேரு? அது அவங்க ஊரு. அவரு வந்து அது நல்லா இல்லையா சுகன்? ஒரு பாளைய மாதிரி ப்ரோ, அவர் அவங்க ஊர்ல அந்த மாதிரி தான் படம் பண்ணாரு. ஓகே. சரி ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே பரணி, பாய். பரணி ப்ரோ நாளைக்கு ப்ரோ 9:47 தானே ஆகுது. என்ன பரணி ப்ரோ, நீங்க டிராவல்ல இருக்கீங்கன்றதா ஸ்பேஸை க்ளோஸ் பண்றீங்க? மெய் நான் காலையில 9 மணி ஷோ போறேன். சரி, நல்ல ரிவ்யூவா போடுங்க. மோகன்லால் இருக்காருன்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துறாதீங்க. பிரகாஷ் ப்ரோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஸ்பேஸ் நடக்கணும் ப்ரோ, வேற ஏதாவது டாபிக் பேசலாம் ப்ரோ. நீங்க வேணா உங்களோட டிராவல் என்ஜாய் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணீங்கன்னா பேசலாம், கண்டினியூ பண்ணுங்க. யாரு இல்ல நான் கேக்குறேன் சுகன் ப்ரோ, நான் ஒரு பாயிண்ட தூக்கிட்டு வந்து கேக்குறேன் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ 10ஆம் தேதி 3 படமும் கன்ஃபார்மா வருமா, இல்ல ஒன்னு பேக் அடிச்சிருமா? 3மே வருதுங்க. நினைச்சேன் இதுதான் கேட்பேன். இன்னும் செப்டம்பர் 10 பிரகாஷ் ப்ரோ, இன்னும் செப்டம்பர் 10க்குள்ள எத்தனை கேள்வி கேட்பாரு மட்டும் பாருங்க. ரிலீஸ் டேட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் கேட்பாரு. பிரகாஷ் ப்ரோ நீங்க அந்த இல்ல நீங்க என்ன படம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க பிரகாஷ் ப்ரோ? நான் வந்து டிமாண்டி காலனி 3 தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ரெண்டாவது சர்தார் 2 பார்த்தேன். சர்தார் 2, ஆமா அதான் கரெக்ட். ரெண்டாவது சர்தார் 2 பார்த்தேன். மூணாவது மண்டாடி. நமக்கு ஃபர்ஸ்ட் சர்தார் 2, அதுக்கப்புறம் வந்து டிசி, அதுக்கப்புறம் மண்டாடி நான் லாஸ்டா தானே வந்தான். இல்லைன்னா கண்டிப்பா 3 படங்கள்ல 2 படங்களுக்கு வந்து பிரீமியர் ஷோ போடுவாங்க. இந்த மாதிரி சென்னைக்கு போயிட்டு
இந்த குழப்பமே வேணாம், தனித்தனியா படங்களை பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி வந்தீங்கன்னா வாங்க தலைவா பாப்பலாம், பிரகாஷ் சேர்ந்து ப்ரோ, பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பாருங்க. ஆனா பிரகாஷ் ப்ரோ நீங்க இப்போ மட்டும் சென்னைக்கு வரேன்னு மட்டும் ஆனா சொல்லாதீங்க, நம்ம டேரக்டா போயிடலாம். DC3 வராது, அது ஏதோ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கலாம் நடுவுல பார்த்தனே பிரகாஷ் ப்ரோ, அது உண்மையா? தெரியலங்க. இப்போதைக்கு வந்து படம் வரும். நான் ஒண்ணே ஒன்று சொல்லுவேன், பேஷன் ஸ்டுடியோஸ் மட்டும் சொன்ன தேதிக்கு எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 3-4 மாசம் கழிச்சு தான் எதாவது பிளான் பண்ணுவாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் எல்லா வேலையும் முடிச்சாலும் உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் டக்கு. ஆனா பிரகாஷ் ப்ரோ இப்போ இருக்கிற படத்துக்கே இப்போ தியேட்டர் அகாமடேட் பண்ண எல்லாரும் திணறிட்டு இருக்காங்க. ஒரே டேட்ல 3 படம்னா 3 படத்துக்கு ரிப்போர்ட் சூப்பரா இருந்தாலுமே அது பாதிக்கும்ல கண்டிப்பா. 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, இதை விட டேட்டு கிடையாது. அப்படியே கண்டினியூ பண்ணி ஓட்டலாங்க 3 படமும் சூப்பரா. இதுல என்ன ஒண்ணு, சர்தார் 2வும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. நானே அபிஷேக் ராஜாட்ட கேட்டேன் இந்த சர்தார் 2க்கு ஏதாவது பண்ணுவாங்களான்னு. சம்பவம் இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வேற ஏதாவது சும்மா கேளுங்களேன், அதுக்கும் அதே மாதிரி தான் அனுப்புவாங்க. நல்லா தானப்பா இருக்கீங்க, வேற யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இல்ல அவருதான் கொஞ்சம் டக்குன்னு எதுவா இருந்தாலும் ட்வீட் பார்த்துட்டு டிஎம். ஓகே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்தான் இன்சார்ஜ், அதையும் சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்தான் இன்சார்ஜ், கேட்கக்கூடிய ஆள் அவர்தான். நீ கேட்க இல்ல அததான் நான் கேட்டிருந்தேன். இப்போ மண்டாடியோட ஸ்டாண்டிஸ், டிமான்டிகல் ஸ்டாண்டிஸ் எல்லாம் வந்துருச்சு, போஸ்டர் எல்லாம் பாக்குறேன், இது சைலண்டா இருக்கே, படம் வருமா இல்ல தள்ளி போயிருமான்னு கேட்டிருந்தேன். வெயிட் அண்ட் சி, சம்பவம் ஆன் த வேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. மகுடம் ரிவ்யூ என்ன போட்டாருன்னு தெரியும்ல ரமி? பல்தான், நான் ப்ரமோஷனுக்கு பேசிட்டு இருக்கேன் பல்தான், ரிவ்யூ கேட்கல பல்தான். இல்ல என்ன போட்டாப்ல? சொல்லுங்க, யாராவது ரிவ்யூ சொல்லுங்க, எல்லா ரிவ்யூ சொல்லுங்கன்னா அதை அப்படியே அது ஒரு 10 நிமிஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இப்ப புதுசா ஒரு பிடி சார் விட்டுருக்காரு, நல்லா சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ண வச்சு படம் பண்ணலாம். ஏன்னா அவரு என்ன ஐடியால இருக்கிறாருன்னா, அந்த ஏதோ ஒரு 4 கோடியில ஒரு படம் எடுத்து ட்ரோல் பண்ணி 1400 ரூபா, அது 4000 ரூபாயில எடுத்து 11 மில்லியன் சம்பாதிச்சிருக்கு. அதான் என்னமோ போட்டு பல ஆயிரம் கோடி எடுத்துட்டாங்க, அத்தனை ஆயிரம் கோடி எடுத்துட்டாங்க, இத்தனை ஆயிரம் கோடி எடுத்துட்டாங்க சொல்லி பார்த்தோன்னே ட்ரோல் பண்ணி இவ்வளவு கலெக்ஷன் வருதா? ஆகா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. பட்ஜெட் பின்னாடி மைண்ட்ல ஓடிட்டு இருக்கான்னு தெரியல அவருக்கு. அப்ப கூட 3 மணி நேரத்துக்கு கிண்டி வைக்கலையே. திருந்துற மாதிரி இல்ல டெய்லி ஒரு வீடியோ வந்துன்னே இருக்கு. அப்படிலாம் அடிக்கணும் அப்படி இருக்காலாம் சொல்லலாம் இல்லைங்க, அப்படிலாம் சொல்லலாம். நான் வந்து அந்த அளவுக்கு நான் போகல, ஏன்னா அதுக்குதான் ஒரு பிடிஸ் கூட நான் ஷேர் பண்ணல. அது விஷயம் டைம் லைன்ல வருது, அவர் ஐடியாவா இருக்கிறது வேணா யூஸ் பண்ணலாம் அவர், அப்படிங்கிறதுக்கு ஒரு சாஃப்ட் வேண்டுகோளா வைக்கிறேன், அவ்வளவுதான். நிறைய பேரு இன்க்ளூடிங் மீ அந்த வீடியோ போட்டு ஒரு இம்ப்ரெஷன் பாத்துக்கிறாங்க, அது மட்டும் உண்மை. நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ பரவாயில்ல, படம் ஓகேன்னு சொன்னவங்க கூட வந்துட்டு பரணியோட வீடியோ பாத்தீங்களா? பரணி வீடியோ சரியான ரீச். மகுடம் டப்பிங் தூக்கிட்டு வர்றாரு, பழைய டப்பிங் வீடியோ. அது எனக்கு சலூன் அமிச்சு நேற்று நைட் அமிச்சாப்ல, உடனே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா அது அவ்வளவுதான் ஒரு போட்டியே. Thank you ஆதி ப்ரோ, நான் I'll take that as a compliment. பிரகாஷ் ப்ரோ, நான் ரிவ்யூ படிக்கிறேன், அதுல ஒரு டேர்மோட மீனிங் எனக்கு தெரியல. பரணி ப்ரோக்கு அது தெரிஞ்சா அவர் கிளாரிஃபை பண்ணிட்டோம், இருங்க படிக்கிறேன். இல்ல அவரு போடுற இங்கிலீஷ்ல இங்க தெரிஞ்ச ஒரே ஆள் ஆதி மட்டும்தான். This is exactly what we need from Purachi Thalapathy Vishal. Magudam carries every dose of quintessential mass film, strong debut னு போட்டிருக்காரு. யாரு? சினிமா பையனா? அபிஷேக் ராஜா, சினிமா பையன். சர்காஸ்டிக்கா போட்டிருப்பாரு மே. அந்த குவிண்டெசென்ஷியல்னா என்னன்னு எனக்கு தெரியல, யாராவது ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணுங்க. சத்தியமா எனக்கும் தெரியல. என்னங்க எல்லாரும் இப்படி போடுறாங்க? யாரெல்லாம் வந்து என்னன்னா ஆர்கானிக்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறோமோ எல்லாருமே இப்படி பண்றாங்களே. யார் நினைச்சா தப்பு? உங்க நினைப்புலத்துக்கு மண்ணடி. அதான் என் நினைப்பதான் சொல்லணும் தலைவா, நீ என்ன சொல்லணும்? அப்புறம் நீங்க ரமேஷ் பாலாவும் அபிஷேக் ராஜாவும் ரிவ்யூஸ் வந்து சூப்பரா கொடுப்பாங்க. ரமேஷ் கூட நான் நினைக்கலங்க, ரமேஷ் ப்ரோலாம் நினைக்கல, இவர்தான் சொல்றேன், சினிமா பையனை தான் சொல்றேன். சினிமா பையனை பார்த்து அப்படி நினைச்சு தமிழ்நாட்டுல ஒரே ஆள் நீங்க தான்.
இல்ல பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ அவர் அதை விட குபீர் என்ன தெரியுமா, மகுடம்க்கு சில கிரிட்டிக்ஸ் பாசிட்டிவ்னு ரமேஷ் பாலா சினிமா பட்டி எல்லாம் ஒரு சோர்ஸ் எடுத்து அந்த போஸ்ட்ல போட்டிருந்தாங்க. சினிமா பட்டி 4.75 கொடுத்துருக்கான். இல்ல ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ அவர் வாய்ஸ்ல பேசினா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மிமிக்ரி எல்லாம் பண்ண. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, முன்னாடி நான் பேசலையே பரணி, இப்பதான் பரணி பேசுறேன். சொல்லுங்க பரணி. ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் விடுங்க. நாளைக்கு நீங்க வந்து கலிஃபா போயிட்டு வாங்க ஃப்ரீயா இருந்தா. நாளைக்கு நான் ஃப்ரீயாவே இருந்தா கலிப்பா போக மாட்டேன். இதுவாடா இன்னைக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலையா? ஆதி ப்ரோ புரியல என்னது? இன்னும் ரிலீஸ் நாளைக்கு தான் ஆகலையா? ரிலீஸ். இன்னைக்கு ரிலீஸ் பரணி ப்ரோ ஆகல. கீழே ஸ்ரேஷர் டிபி ஒருத்தர் வச்சிருக்காரு பாருங்க, அவர் நாளைக்கு போய் உட்காருவாரு உங்களை மாதிரி. யாருன்னு எனக்கு தெரியலையே. நல்லா பாருங்க யாருன்னு தெரியும். மயிலியா போட்டு தள்ளிட்டு இருக்காரு பாருங்க. ஜில்லுவா? நாளைக்கு ஆதி ஜில்லு ப்ரோ நீங்க கொடுக்குற போறீங்களா? எலிவேஷன் மட்டும் பாருங்க. இல்ல நீங்க போறீங்களான்னு கலிஃபா? நாளைக்கா? அப்படி ஒரு படம் வர்றதே தெரியாது பாரு. இல்ல நாளைக்கு இல்ல, நாளைக்கு இதுக்கு போற நீங்க தான் பரணி பார்க்கணும், நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். ஷூட்டிங் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இல்ல அங்க மதுரை போய் அங்க ஆதி ப்ரோ பேசு. போறேன். ஹலோ கேக்குதா? சரிவானா? ஆமா ஆமா, அதுக்கு அங்க போறேன். அப்புறம் இது போறேன், இங்க இருந்து விஸ்வநாதன் போனா போவேன். அதுக்கப்புறம் திருப்பி அது போறீங்க ரைட். இப்போ எங்க மெட்ரோல போயிட்டு இருக்கீங்க? இல்ல சரி, செய்யோல் ஆதி ப்ரோ ஷூட்டுக்கு அங்க போயிட்டு எதுக்கு எனக்கு வீடியோ கால் தோழர்? சும்மா பண்ணுங்க. யதார்த்தமா சும்மா பார்க்க போறீங்களா இல்ல வேற பர்பஸா? சும்மா தான். ஓகே. சரி, அங்க போயிட்டு எஸ்கே பாத்தீங்கன்னா பரணி எனக்கு விசாரிச்சாருன்னு வீடியோ சொல்லுங்க. கால் பண்ணுங்க. யாரு ஸ்மார்ட் பரணி அப்படின்னு அவரே கேட்பாரு. மதுரை வந்தா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக போறேன். இல்ல வீடியோ கால் பண்ணுங்க, அப்பதான் பார்த்தா தெரியும். பேர் சொன்னாலாம் தெரியாது. சரி தான் அது. அப்புறம் இது போனா போவேன் நாளைக்கு. இந்த இன்னைக்கு ரெண்டுல ஆமா சுகன் பாத்தீங்களே, எது நல்லா இருந்துச்சு? அவர் இன்சிடியஸும் மொதராத்திரி நல்லா இருந்தது தோழர். அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மொட்டையா சொல்றாரு. படம் பாக்குறப்ப கூட எனக்கு இந்த மாதிரி தோணலைங்க. வந்த உடனே எல்லாருமே இதே மாதிரி கேட்கணும். ஆமா, மீனிங்கே எனக்கு வேற மாதிரி. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் அப்படி இல்ல, படம் மதுராத்திரி படம் அருமையா இருந்துச்சு தோழர். சீரியஸ்லி. இது ராமன் லீலா அது நான் பார்க்கல தோழர், எனக்கு ஒரு ஒர்க் இருந்ததுனால வந்துட்டேன். ஆனா கூப்பிட்டு இருந்தாங்க பாக்கிறதுக்கு, அவர் போக சொல்லியிருந்தாரு. பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பெருசா யாருமே ரிவ்யூவே சொல்லல, ஏன்னு தெரியல. இல்ல பிரீமியர் ஷோ பார்த்தா பாசிட்டிவா இருந்தா சொல்லிடலாம். பார்க்கலன்னா நம்ம வந்து அர்த்தம் சொல்றத வச்சு எப்பவுமே சொல்லக்கூடாது. டைரக்டா தியேட்டர் ரிலீஸ் அன்னைக்கு வச்சு சொல்லிக்கணும். சரி ஓகே தலைவா, ஜஸ்ட் கேட்டேன் அதனால சொல்லிட்டேன், சாரி. இல்ல வேணாம், பார்க்கலாம். நம்ம பார்த்தாதான் நம்மளோட அந்த ஒப்பீனியன் ஜெனியூனா தெரியும். ஓகே, கரெக்ட் தான். சரி ஓகே பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம். முடிக்கலாம். பை பை. டன் பை. தேங்க்ஸ். பை. நாளைக்கு ரிவ்யூவோட வரேன். இல்ல நாளைக்கு வரமாட்டேன், சாரி. பை பை. பை ப்ரோ.